டிஎன்பிஎஸ்சி வழித்துணை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 7th தமிழ் 2004 எடிஷனுடைய புக்கில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியும் இலக்கண பகுதியும் தான் பார்க்க போகிறோம். உரைநடை பகுதியில் ஃபஸ்ட் லெசனாக கொடுத்துருக்கிறது வந்து தமிழ் காப்பியங்கள். இந்த லெசனில் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு சங்க இலக்கியங்களான 8 தொகையும் 10 பாட்டும் பற்றி ஒரு சின்ன டேட்டா மட்டும் கொடுத்துருப்பாங்க. 8 தொகை நூல் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, பல புலவர்கள் வந்து பல தனிப்பாடல் அவங்க நிறைய புலவர்கள் அவங்கவுங்க பாடல்கள் நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. அந்த எல்லா எழுதி வச்ச நூல்களும் அதோடைய லைன்ஸ் பேஸ் பண்ணி, அதோட அடிவேரை பேஸ் பண்ணி 8 நூல்களை தனித்தனியாக தொகுத்து வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நற்றிணைன்னா 9 to 12 அடிவரை இருக்கணும். குறுந்தொகைன்னா 4 to 8 அடிவரை இருக்கணும். அந்த மாதிரி ஐங்குறு நூறுனா 3 to 6 அடிவரை இருக்கணும். இந்த மாதிரி அடிவரையை பேஸ் பண்ணி தனித்தனியாக தொகுத்து ஒரு 8 நூல்களை உருவாக்கப்பட்டாங்க. அந்த 8 நூல்கள் வந்து 8 தொகை நூல்களை இப்போ அழைக்கிறாங்க. அடுத்தது 10 பாட்டு. இதில் வந்து மொத்தம் 10 நூல்கள் இருக்கும். ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு ஆசிரியர் எழுதியிருப்பாங்க, ஒவ்வொரு புலவர் எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு பாட்டுமே குறைஞ்சது 100க்கும் அதிகமான அடிகள் இருக்கும். அதன் பேஸ் பண்ணி இதை வந்து தனித்தனியாக இது பண்ணியிருப்பாங்க. இந்த 10 பாட்டையும் ஒரு தொகுப்பாக 10 பாட்டுன்ட்டு வச்சுருப்பாங்க. அந்த 8 தொகுத்த நூல்களை வந்து 8 தொகைன்னு பிரித்து வச்சுருப்பாங்க. சங்க இலக்கியங்களை பற்றி இதில் ரொம்பவும் குறைவாக தான் கொடுத்துருப்பாங்க. 8 தொகைன்னா அந்த பல புலவர்கள் பாடினது வந்து பின்னாடி வந்த புலவர்கள் வந்து அது தொகுத்து வச்சாங்கன்ட்டோம். 10 பாட்டுன்றது 100 அடிக்கு மேலே இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் இதில் கொடுத்துருப்பாங்க. வேறு எதுவும் இருக்காது. 8 தொகை 10 பாட்டு இந்த 2 சங்க இலக்கியங்களுக்கு அடுத்ததாக உருவான நூல்னு பார்த்தோம்னா அதை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. இந்த காப்பியங்களில் எதை பற்றி இருக்குன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு எங்கே தொடங்கி எங்கே முடியுதோ அந்த முழுமையான வரலாற்றை ஒரே ஒரு நூலில் குறிப்பிடும்போது அது காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று ஐம்பெரும் காப்பியங்கள், இன்னொன்று ஐஞ்சிறு காப்பியங்கள்ன்ட்டு சொல்லுவாங்க. இப்போ ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசின்னு சொல்லுவாங்க. ஐஞ்சிறு காப்பியங்கள்னு பார்த்தோம்னா சூளாமணி, நீலகேசி, உதயனகுமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம்ன்ட்டு 5 நூல்களை சொல்லுவாங்க. இதில் சிந்தாமணின்ற நூலை வந்து எழுதியவர் வந்து திருத்தக்க தேவர். இவர் ஒரு சமண முனிவர். இந்த சிந்தாமணியோடைய பாட்டுடைய அந்த நூலுடைய தலைவன்ட்டு யார் சொல்லுவாங்கன்னா சீவகன் சொல்லுவாங்க. இந்த சீவகனுடைய பிறப்பு, இளமை, காதல், வீரம், அப்புறமேட்டுக்கு அவருடைய வீடு பேரும் இதில் குறிப்பிடுவாங்க. வீடு பேருன்னா என்னென்னா, ஒருத்தர் வந்து மோட்சம் அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறாங்களே அந்த விஷயத்த சொல்கிறதா வீடு பேருன்னு சொல்லுவாங்க. அடுத்து இது பார்த்தோம்னா சிலப்பதிகாரன்றது வந்து கோவலன் கண்ணகியோட கதையை சொல்கிறது தான் சிலப்பதிகாரம். இந்த நூலை எழுதினவர் வந்து இளங்கோவடிகள். 3 காண்டங்களாக இதை பிரித்து அவர் எழுதியிருப்பார். அதில் புகார் காண்டத்தில் வந்து சோழர்களுடைய பெருமையும், மதுரை காண்டத்தில் வந்து பாண்டியர்களோட பெருமையும், வஞ்சி காண்டத்தில் வந்து சேரர்களோட பெருமையும் முழுமையாக கொடுத்துருப்பார் இவர். சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து எழுந்த ஒரு நூல்னா அது மணிமேகலை. இந்த நூலை எழுதியவர் வந்து கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இது வந்து புத்த சமய நூல்னு சொல்லுவாங்க. இது யாருடைய வரலாறு இருக்குன்னா, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை வந்து துறவுக்கு போன வரலாறை தான் இது முழுமையாக கொடுத்துருப்பாங்க, மணிமேகலைன்ற நூலை. அடுத்து இருக்கக்கூடிய இந்த குண்டலகேசி மற்றும் வளையாபதி இந்த 2 நூலுமே முழுமையாக நமக்கு கிடைக்கல. நிறைய பேர் வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கட்டுரை எழுதுறோங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டுரையில் வந்து அங்கங்கே திருக்குறளையோ இல்லை வேறு ஏதோ லைன்ஸோ நம்ம மேற்கோள் காட்டி எழுதுவோம்ல, அந்த மாதிரி மேற்கோள் காட்டப்பட்ட பாடல்களை வச்சு தான் இப்படி 2 இலக்கியங்கள் இருந்துச்சு, வளையாபதி, குண்டலகேசின்றதை வந்து தெரிஞ்சிருப்பாங்க. அதனால் இது முழுசாக கிடைக்கல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லை குண்டலகேசின்ற நூல் வந்து புத்த சமய நூல்னு சொல்லுவாங்க. வளையாபதின்ற நூல் வந்து சமண சமய நூல்னு சொல்லுவாங்க. இந்த ஐம்பெரும் காப்பியங்களே 2 நூல் மட்டும்தான் புத்த சமய நூல்னு சொல்லுவாங்க. எதுனா மணிமேகலையும் குண்டலகேசின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது வந்து ஷார்ட்கட் வச்சுக்கணும்னா குண்டுமணின்னு வச்சுக்கோங்க. குண்டுமணின்றது வந்து பௌத்த இலக்கியங்கள். குண்டுனா குண்டலகேசின்ட்டும், மணின்றது மணிமேகலைன்ட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடிய ஐஞ்சிறு காப்பியங்களில் வந்து சூளாமணின்ற நூலை எழுதியவர் வந்து தோலாமொழி தேவர். இந்த சூளாமணின்ற இந்த நூலும் சீவக சிந்தாமணி நூல் மாதிரியே தான் இருக்கும். எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, 2மே விருத்தப்பாக்களால் எழுதுனதுனால இது ஒரே மாதிரி கவிதை நயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா, அந்த சூளாமணின்ட்டு தான் முடிஞ்சிருக்கும், சிந்தாமணின்றதுலையும் மணின்ட்டு தான் முடிஞ்சிருக்கும். இது 2மே விருத்தப்பாக்களாக ஆனதுனால ஒரே மாதிரியான கவிதை நயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஐஞ்சிறு காப்பியங்களில் இருக்கக்கூடிய நூலை பார்த்தோம்னா நீலகேசி. இது எழுதுனது யாருன்ட்டு தெரியல. இந்த நூல் முழுக்க குண்டலகேசின்ற நூலை வந்து எகென்ஸ்டாக, அது வந்து இப்போ குண்டலகேசின்றது பௌத்த சமய நூலா, அதுக்கு எகென்ஸ்டாக உருவாக்கப்பட்டது தான் இந்த நீலகேசின்ற நூல். இந்த நீலகேசின்ற நூல் வந்து சமண மத நூல்னு சொல்லுவாங்க. அடுத்து உதயனகுமார காவியம்ன்றது வந்து உதயணனுடைய வரலாற்றை பற்றி குறிப்பிடுற நூல்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து யசோதர காவியம். இந்த யசோதர காவியத்தில் வந்து உயிர் கொலை தீதுன்ற ஒரு கருத்து, அதாவது மற்ற உயிர்களை கொல்றது தப்பு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தி இந்த முழு காவியமும் உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த காப்பியமும் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நாககுமார காவியம். இந்த நூலை பார்த்தோன்னா எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஆனால் இப்படி ஒரு நூல் இருக்குதுன்ற மட்டும் டேட்டா மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது யார் எழுதுனாங்க, இது யாரை பற்றின கதைன்றது எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இலக்கியங்களை
காலக்கண்ணாடி என்பர் அப்படின்ட்டு இதில் என்ன தான் நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஒரு கொஷினாக போட்டிருப்பேன். காலக்கண்ணாடி என்று அழைக்கப்படுவது இலக்கியங்கள் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். நம்ம டெலகிராம் சேனலில் நான் படிக்கும்போது ஏதாவது புதுசாக இருந்தவோ இல்லை ஒரு கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாவோ அந்த டேட்டா வந்து கொஷினாக போடுவேன். நீங்கள் வேணுன்றவங்க நம்ம டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த காப்பியங்களுக்கு அடுத்தது இந்த தமிழ் இலக்கியங்களை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைய இலக்கியங்கள் உருவாகி அந்த தமிழ் மொழியை வந்து வளமாக்கி இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா பிற்காலத்தில் வந்த ராமாயணம், பெரிய புராணம், தேம்பாவணி, தட்சிணாத்திரிகம், சீராபுராணன்றதெல்லாம் முக்கியமான காப்பியங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வடமொழியில் எழுதின வால்மீகி எழுதின ராமாயணத்தை தான் கம்பர் வந்து தமிழில் வந்து கம்பராமாயணன்ட்டு எழுதியிருப்பார். இதில் இருக்கக்கூடிய கற்பனை நயமும் கவிதை நயமும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் இந்த நூலும் விருத்தப்பால் தான் எழுதியிருப்பாங்க. ஒரு இலக்கியம் இருக்குன்னா, ஒரு காப்பியம் இருக்குன்னா அது விருத்தப்பாலால் எழுதியிருந்தாங்கன்னா அதோடைய கவிதை நயம் வந்து சூப்பராக இருக்கும், அதோடைய கற்பனை நயமும் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு கம்பன் நாடான் கவிதையில் கற்றோருக்கு இதயம் கரியதே அப்படின்ட்டு கம்பரை வந்து புகழ்ந்துருக்காங்க. அப்புறமேட்டுக்கு பாரதியார் என்னன்னு புகழ்ந்துருப்பாருன்னா, கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பெரிய புராணம் இந்த நூல் யாருடைய வரலாறுனா சிவனடியார்கள் இருக்கிறார்கள், அவங்களுடைய வரலாறை தான் இதில் எழுதியிருப்பாங்க. இதை எழுதினவர் வந்து சேக்கிலார். அவரை வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி உலவான்ட்டு பலப்பட்டறை சொக்கநாதர் வந்து கூறியிருப்பார். அடுத்த நூல் வந்து தேம்பாவணி. இந்த நூலை எழுதினவர் வந்து வீரமாமுனிவர். இவர் வந்து இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெசிக்கின்றது தான் இவருடைய இயற்பெயர். இதை வந்து தேம்பாவணி வந்து இன்சுவை காப்பியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இயேசுடைய வரலாற்றை இன்னொரு நூலும் சொல்லுவோம். அந்த நூலை வந்து தட்சிணாத்திரிகம்னு சொல்லுவாங்க. இந்த நூலை எழுதினவர் வந்து எச். கிருஷ்ணபிள்ளைன்னு சொல்லுவாங்க. இதுவும் கவிநயம் மிகுந்த காப்பியம்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீராபுராணம். இந்த நூலை எழுதினவர் வந்து உமரப்புலவர். இதில் வந்து அரபு நாட்டு நெறியையும் தமிழ்நாட்டோட பண்பாட்டையும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறதா சொல்லிடுவாங்க. இந்த நூல் வந்து முகமது நபிகள் நாயகத்தோட வரலாறு முழுமையாக கொடுத்துருப்பாங்க. காப்பியம் எப்படி இருக்கணுன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ் இலக்கியங்களில் தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ சொற்களஞ்சியத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அறிஞ்சொரு பொருள் வந்து வீடு பேருன்னா மோட்சம், இல்லைன்னா நற்கதின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சொர்க்கம்ட்டு சொல்லுவாங்க. காண்டம் அப்படின்னா சிலப்பதிகார நூலில் வந்து பெரும்பிரிவை வந்து காண்டம்னு சொல்லுவாங்க. அது சிந்தைன்னா மனம், சமயம்னா மதம், மேற்கோள்னா எடுத்துக்காட்டு, நயம்னா சொல்லும் பொருள் வெளிப்படுத்தும் சுவைன்னு சொல்கிறாங்க. வடமொழின்றது சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. கலியாதே அப்படின்னா மகிழ்ச்சியை தராது அப்படின்னு சொல்கிறாங்க. கூலம் அப்படின்னா தானியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இது சிலபஸில் இல்லை. தமிழில் மிக மிக பழமையான இலக்கியங்களில் 8 தொகையும் 10 பாட்டும். சிந்தாமணி காவியத்தின் தலைவன் சீவகன். கோவலன் கண்ணகி கதையை கூறுவது சிலப்பதிகாரம். குண்டலகேசி பௌத்த மத சார்புடைய நூல். தமிழில் முதலில் தோன்றிய காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். திருத்தக்க தேவர் வந்து சமண சமயத்தை தழுவி காப்பியம் செய்தார். சிலப்பதிகாரத்தில் உள்ள சேர நாட்டின் பெருமை கூறுவது வந்து வஞ்சிகாண்டம். சீத்தலை சாத்தனார் பாடிய காப்பியம் வந்து மணிமேகலையின் வரலாற்றை கூறுகிறது. முழுமையாக கிடைக்காத பெருங்காப்பியங்கள் வந்து வளையாபதியும் குண்டலகேசியும். கவிதை நயத்தில் சிந்தாமணியை போன்றதொரு நூல்னா அது சூளாமணி. வால்மீகியின் வடமொழி காப்பியத்தை தழுவி தமிழில் இயற்றியவர் வந்து கம்பர். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவா என பாராட்ட பெற்றவர் வந்து சேக்கிலார். பாராட்டியவர் வந்து பட்டறை சொக்கநாதர்ன்றவர் பாராட்டியிருப்பார். அடுத்து பொறுத்துகளில் வந்து சூளாமணின்றது வந்து தோலாமொழி வருது. சீராபுராணம்ன்றது உமரப்புலவருது. தேம்பாவணின்றது வந்து வீரமாமுனிவது. மணிமேகலைன்னு வந்து சீத்தலை சாத்தனாருது. இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அடுத்தது மொழித்திறன் வளர்ப்பயிற்சி பார்ப்போம். இது வந்து டேரெக்டாக நம்ம சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி தெரியாது. இதை வந்து நம்ம பிரித்து எழுதுகிற டைப்பில் பார்த்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ பெருங்காப்பியம்ன்றது பெருமை கூட்டல் காப்பியம், சிறுங்காப்பியம்ன்றது சிறுமை கூட்டல் காப்பியம், செந்தமிழ்ன்றது வந்து செம்மை கூட்டல் தமிழ், பெரும்புலமைன்றது வந்து பெருமை கூட்டல் புலமை, இன்சுவைன்றது வந்து இனிமை கூட்டல் சுவைன்னு வரும், நன்னெறின்றது வந்து நன்மை கூட்டல் நெறின்னு வரும். அடுத்து திறனுள்ள தொடர்பணி இது எல்லாம் தேவையில்லை. அடுத்தது இப்போ இலக்கணம் பார்க்க போகிறோம். இங்கே இலக்கணத்தில் நம்மளுக்கு கொடுத்தது வந்து சார்பெழுத்து வகை தொகைன்ட்டு கொடுத்துருக்காங்க. சார்பெழுத்துக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது இப்போ ஒரு எழுத்துன்றது வந்து 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று வந்து சார்பெழுத்து. முதல் எழுத்தில் என்னென்ன இருக்குன்னா, முதல் எழுத்துனா என்னென்னு பார்க்கணுன்னா ஒரு மொழி இயங்குவதற்கும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் முக்கியமாக இருக்கிறது தான் முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ முதல் எழுத்தில் என்னென்ன இருக்குன்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தான் முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 30 இருக்கும். அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து சார்பெழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 10 இருக்குதுன்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் உகரம், குற்றியல் லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு சொல்கிறாங்க. இப்போ சார்பெழுத்துக்கள் எப்படி முதல் எழுத்தோடு சார்ந்து இருக்குன்னா, இப்போ உயிர்மைன்றது வந்து ஒரு சார்பெழுத்துன்னு சொல்கிறாங்களா, உயிர்மைனா என்ன, உயிர்மை எழுத்துக்களை சொல்கிறது. இப்போ ஒரு உயிர்மை எழுத்து உருவாகணும்னா ஒரு உயிரெழுத்து வேணும், அது கூடவே இன்னொரு மெய்யெழுத்து வேணும். அப்படி அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்தால் தான் உயிர்மை எழுத்து உருவாகும். அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய 10ம் அந்த முதல் எழுத்துக்களான உயிரெழுத்து மெய்யெழுத்து இருக்குல்ல, அதை சார்ந்து இருக்கிறதுனால இதை சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அதை தவிர இதில் பெருசாக வேறு எதுவும் இருக்காது. அடுத்தது மொழி பயிற்சியில் வந்து வல்லினம் மிகும் இடங்கள்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வல்லினம்ன்ற வல்லின எழுத்துக்கள்னால் அந்த கசட தபரை இருக்குல்ல, அந்த எழுத்துக்கள் வந்து கசட தபரன்றது 6மே வராது. தப இந்த 4 எழுத்துக்கள் மட்டும் எந்தெந்த இடத்துல இடம்பெறும்ன்றது வந்து ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த லெசனுக்கு பின்னாடி வினையச்சங்களுக்கு பின்னாடி அந்த கசதப மிகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. வினையச்சன்றது வந்து எந்த வினையச்சங்கன்னா அகரத்தில் முடியக்கூடிய வினையச்சமும் இகரத்தில் முடியக்கூடிய வினையச்சத்துக்கு அப்புறமேட்டுக்கு வல்லின எழுத்துக்கள் மிகும்னு சொல்கிறாங்க. இப்போ அகரத்தில் முடிஞ்சால் அது பெயரச்சம் தானே சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி வினையச்சம் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஷார்ட்கட் கோர்ஸ் வந்தால் ஆணு வந்தால் பெயரச்சம், ஈன்னு வந்தாவோ இல்லை ஊன்னு வந்தாவோ அது வினையச்சன்ட்டு சொல்லி வச்சுருந்தாங்க. அதை நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணம் உங்களுக்கு புரியாது. இப்போ ஒரு வினையச்சன்றது வந்து அந்த எச்ச சொல்லுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு வினையை வச்சு நீங்கள் அதை முடிச்சிங்கன்னா அது வினையச்சம். கரெக்டாக முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம்னு சொல்லுவாங்க. இதே அந்த ஒரு எச்ச சொல்லோட ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சுன்னா அது பெயரச்சம்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே படிக்கன்ற வார்த்தையோட ஒரு சென்றான்ற சொல்லும்போது அந்த ஒரு சென்றான்றது ஒரு வினைன்ற வரும்போது படிக்க சென்றான்ற போது இது வினையச்சமாக தான் இருக்குது. இப்போ படித்த மாணவன் அப்படின்னு சொல்லும்போது படித்தன்றது வந்து ஒரு பெயரச்சம். ஏன்னா மாணவன்றது வந்து ஒரு பெயர் சொல்லு தானே. அது சேரும்போது இப்போ படித்த மாணவன்ற போது அது பெயரச்சம் சொல்லு. அதுவே படிக்க சென்றான்றபோது இது ஒரு வினையச்ச சொல்லு. இந்த மாதிரி படிக்க இந்த கடைசியில் ஆண் முடியுதுல்ல, அந்த மாதிரி முடியக்கூடிய இடத்துல வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே படிக்க ஓட அப்படின்ற 2 வார்த்தையும் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஏதாவது வினையச்ச அதாவது வினை சொற்கள் வந்துச்சுன்னா அந்த சொற்களில் வறுமொழி சொற்களில் வறுமொழின்னா பின்னாடி சேரக்கூடிய இது, நிலமொழினா அங்கேயே இருக்கிறது. அந்த வரக்கூடிய சொல்லில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கா சா தா ப இந்த 4 எழுத்துல ஏதோ ஒரு எழுத்தாக இருக்கும்போது முன்னாடி ஒரு வினையச்ச சொல்ல இருந்துச்சுன்னா நடுவில் கண்டிப்பாக ஒரு வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து அகரத்தில் முடியக்கூடிய வினையச்சன்னு சொன்னாங்க. இப்போ வந்து இகரத்தில் முடியக்கூடிய வினையச்சன்னு சொல்கிறாங்க. இப்போ பேசி அப்படின்றது ஒரு வினையச்ச சொல்லு. அதில் கடைசியாக இகரத்தில் அதாவது சின்றது வந்து இச்சு ப்ளஸ் ஈன்னு முடியும்ல, அப்போ ஈயில் தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து ஒரு வினைச்சொல் பார்த்தான் அப்படின்ற வார்த்தை சேரும்போது பேசி பார்த்தான்றபோது நடுவில் ஒரு வல்லின எழுத்து மிகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் இந்த மொழி பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ படிக்க சென்றான், பாடி பார்த்தார், பேச கற்றால், இந்த மாதிரின்ற வார்த்தையில் நடுவில் அந்த வல்லின எழுத்துக்கள் வந்து இடம்பெறும். அடுத்தது வந்து அகராதி காணும் பயிற்சி. இங்கே கொடுத்துக்கிறது வந்து அகரவரிசைப்படுத்துக்கு தான். நான் இது அகரவரிசைப்படுத்த மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுவேன். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு லென்த்தான வீடியோன்ற போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். நம்ம பார்க்க போகிறது வந்து நயம்பட பேசுகின்ற லெசன் தான். இந்த லெசனில் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுதுன்னா கண்டிப்பாக கவர் ஆகலை. இந்த லெசனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நயம்பட பேசுங்கன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு எந்த வகையிலையும் துன்பம் தராத மாதிரி பேசணும் அப்படின்றது தான் இந்த லெசனில் நயம்பட பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு கம்பராமாயண கதை ஒன்று கம்பராமாயணத்தில் ஒரு சீன் வந்து இங்கே கதையாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து நம்ம இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. ஏகாவா ராயனும் நாகாக்க காவாக்கல் சோகாப்ப சொல்லிழுக்கப்பட்டு. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி இதை எதை காக்க தவறுனாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நாக்கை மட்டும் நம்ம காத்து பேசணும், அது பார்த்து பேசணுன்ற சொல்லக்கூடிய குறள் தான் இந்த குறள். அதுக்கப்புறம் இதில் வேறு எதுவும் இருக்காது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இதில் வந்து ஜென்ரலாக எப்படி பேசணும் மற்றவங்கிட்ட அப்படின்றது தான் இதில் இருக்கும். அடுத்து சொற்களஞ்சம் அஞ்சொரு பொருளில் பார்க்க போகிறோம். இப்போ சினம்னா கோபம், வான்புகழ்னா உயர்ந்த புகழ், யா அப்படின்னா எவற்றை அப்படின்ற இந்த ஓரெழுத்து ஒரு மொழின்ற அந்த கான்செப்டுக்குள்ளே நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. யா அப்படின்ற வார்த்தைக்கு வந்து எவற்றைன்ற பொருள் இருக்குது. நா அப்படின்ற வார்த்தைக்கு நாக்கு அப்படின்ற பொருள் இருக்குது. சோகாப்பர் அப்படின்னா துன்ப வருவார் அப்படின்னு இருக்குது. இழுக்கு அப்படின்னா குற்றம் இல்லைன்னா பழின்னு சொல்லுவாங்க. மெய் அப்படின்னா உடம்பு, செவி அப்படின்னா காது, முதல்வர் அப்படின்றது இந்த இடத்துல முதலமைச்சர் இல்லைன்னா பள்ளி முதல்வர் 2 பேரையும் குறிக்கும். அமைச்சர் அப்படின்றது வந்து மந்திரி அப்படின்றது குறிக்கும். அடுத்தது சான்றாக அப்படின்னா எடுத்துக்காட்டாக, இல்லம் அப்படின்னா வீடு, முதியவர் அப்படின்னா வயதானவர், விளம்புகேன் அப்படின்னா கூறுவேன் அப்படின்றது சொல்லுவோம். அடுத்தது பணித்தீர் அப்படின்னா கட்டளையிடுங்கள் அப்படின்ற அர்த்தம். அதை சொல்லாட்சித்திறன் இது தேவையில்லை. அடுத்தது கோடிட்டிடங்கள்ன்ற இந்த இது வந்து நமக்கு சிலபஸில் எந்த டைப்பில் கவர் ஆகுதுன்னா, இப்போ அடைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி எழுத சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு சிலபஸில் ஒரு லைன் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கீழே இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு இந்த கோடிட்டிடங்களை வந்து நம்ம நிரப்புற மாதிரி என்ன பார்க்கலாம். இப்போ மொழியை பிறர் கேட்டு
மகிழும் வண்ணம், அதாவது இங்கே 3வதா கொடுத்துருக்காங்க பாரு, மகிழும் வண்ணம் பயன்படுத்த வேண்டும். பேசுவதற்கு முன் சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். ஓகேங்களா. அடுத்தது, நாக்கை காக்காவிடில் பேசும் பேச்சில் சொற்குற்றம் ஏற்பட்டு துன்பப்படுவர். பெரியவர்களோடு பேசும் பொழுது அவர்களுக்குரிய மரியாதை புலம்படுமாறு அன்புடன் பேச வேண்டும். ராமனும் லக்குவனும் கிஷ்கிந்தை மலைக்கு வருகின்றனர். சூழ்நிலைக்கு தக்கவாறு ஏற்ற சொற்களை நயம்பட கையாள வேண்டும். அவ்வளோதான். இந்த கீழே இருக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி அதில் இது யூஸ் பண்ணுன்றதை நான் இது பண்ணியிருக்கேன். அடுத்தது, இந்த 3 வரி 6 வரின்றதெல்லாம் தேவையில்லை. மொழித்திறன் வளர்ப்பயிற்சியும் நமக்கு இங்கே தேவையில்லை. திறன்வள தொடர்புநிலை இதில் கொடுத்துருக்கிற இந்த குறள் வந்து நம்ம ஆல்ரெடி 6th புக்கு சொல்லும்போது இது பண்ணுவோம். சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லிர் பயனில்லா சொல். இப்போ நம்ம மற்றவங்கிட்ட பேசும்போது பயனுடைய சொற்களை மட்டும்தான் பேசணும், பயனில்லாத சொல்லெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றத சொல்கிற அந்த பொருளை சொல்லக்கூடிய குறள் தான் இந்த குறள். அடுத்தது இலக்கணம் வந்து மூவகை போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் இந்த இலக்கணம் வந்து சிலபஸில் கவர் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கவர் ஆகுது. எழுத்து பிழைன்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க இலக்கணத்தில். அந்த எழுத்து பிழைக்கு எல்லோரும் சந்திப்பிழைக்கு வரக்கூடிய அந்த வல்லினம் மிக பார்த்தோம்னா நம்ம எழுத்து பிழையும் அந்த டாப்பிக்கில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் அதை எப்படி பார்க்கணுன்னா, இந்த போலிகள் டைப்பில் இந்த இலக்கணம் தான் அந்த எழுத்து பிழைக்கான இலக்கணம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நான் அதுபடி தான் பிரித்து வச்சுருக்கேன். என் சிலபஸை வந்து ஒவ்வொரு டாப்பிக்கு எந்தெந்த இலக்கணம் கவர் ஆகுது அப்படின்றத நான் பிரித்து வைக்கும்போது இந்த போலிகள்ன்றது வந்து எழுத்து பிழைக்குன்னு நான் வச்சுருக்கேன். அதனால் இந்த போலிகளை வந்து கொஞ்சம் இப்போ லைட்டாக பார்த்துக்குவோம். தனியாக நான் எழுத்து பிழைன்ற ஒரு டாபிக் வைஸ் வீடியோ போடும்போது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மூவகை போலிகள்னு சொல்கிறாங்க. மூவகை போலிகள் என்னென்ன இருக்குன்னா, முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னுவாங்க. முதற் போலின்றது வந்து முதல் எழுத்து மட்டும் போலியாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக போலின்றது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில் வந்து ஒரு வார்த்தையோ இல்லை 2 வார்த்தையோ, அந்த முதல் வார்த்தையோ இல்லை நடுவில் இருக்கிற வார்த்தையோ இல்லை கடைசி வார்த்தையோ மட்டும் மாறி இருக்கும். அப்படி மாறி இருந்தாலும் அது பொருள் வந்து வேறுபடாது, கரெக்டான பொருளாக தான் இருக்கும். இப்போ வந்து இங்கே என்ன வார்த்தை குத்துக்கிறாங்கன்னா, அகன் குத்துக்கிறாங்க, நிலன் குத்துக்கிறாங்க. அகன்றது வந்து அகம்ன்றது பொருளும், நிலன்றது வந்து நிலம்ன்ற பொருளும் தான் தருது. அதை நீ அகன் எழுதினாலும் தப்பு இல்லை, அகம்னு எழுதினாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 வார்த்தையுமே சரியானதாக இருக்கும்போது அதை வந்து போலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போலிகள் வந்து 3 வகைப்படுன்னு சொல்கிறாங்க. முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்கிறாங்க. இந்த முதற் போலின்றது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் மாறி இருக்கும். இப்போ மைஞ்சு, மையல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த மையன்ற இடத்துல வந்து மானும் மஞ்சு, மயல் அப்படின்ற இதை தான் வரும். அது மட்டும் மாறி இருக்கும். இதே இடைப்போலின்றது வந்து இளஞ்சி, அரசியல் அப்படின்னு இருக்குது வந்து இளஞ்சி அரசியல் அப்படின்ற வார்த்தையாக வரும். இது இடைப்போலின்னு சொல்லுவாங்க. செகண்ட் லெட்டர் வந்து மாறி இருக்குது, இல்லைன்னா சென்ட்ரல் ஏதாவது வார்த்தை மாறி இருக்குது அப்படின்னா அது இடைப்போலின்னு சொல்லுவாங்க. சொல்லோடைய கடைசி லெட்டர் மாறி இருந்துச்சுன்னா அது கடைப்போலின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அரண், பந்தர் அப்படின்னு இருக்குது. இப்போ அரண்றது வந்து கடைசி அறம்னு மாறும், பந்தர் அப்படின்றது வந்து பந்தல் அப்படின்ட்டு வரும். அந்த மாதிரி இருக்க வேண்டிய வார்த்தை தான் இங்கே அரண் பந்தர்ன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 போலியை தவிர்த்து இன்னும் இருக்குதுன்னா இன்னும் 2 இருக்குது. இப்போது முதல் இடத்துல மாறி இருந்தால் முதற் போலி, 2வது இடத்துல மாறி இருந்தால் இடைப்போலி, கடைசியில் மாறி இருந்துச்சுன்னா கடைப்போலின்னு சொல்லுவாங்க. அந்த 3 இடத்துல இருக்கக்கூடியதும் மாறி இருந்துச்சுன்னா அது முற்றுப்போலின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 5 அப்படின்ற வார்த்தை வந்து 5ன்ற வார்த்தை வந்து மாறி தான் 5ன்ட்டு வந்திருக்கும். அது இல்லாமல் 5ன்னு சொல்கிறது வந்து மலையாளத்தில் தான் 5ன்னு சொல்லுவாங்க, தமிழில் 5ன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. இது வந்து நீங்கள் பிறமொழி சொற்கள்ன்ற அந்த டைப்பில் கூட பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து இது முற்றுப்போலியில், ஏன்னா 5ன்ற வார்த்தை வந்து தமிழ்லேயே நம்ம பயன்படுத்துறதுனால இது வந்து நான் இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளாக. ஓகேங்களா. அடுத்தது வந்து இன்னொரு போலி இருக்குதுன்னு சொன்னல, அது வந்து முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னா அந்த வார்த்தையில் முன்னாடிக்கிற வார்த்தை பின்னாடியும், பின்னாடிக்கிற வார்த்தை முன்னாடியும் மாற்றி எழுதும்போதும் அதே பொருள் தருதில்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்களை வந்து முன்பின்னாக தொக்க போலின்னு சொல்லுவாங்க. இப்போ சதை அப்படின்னாலையும் தசை அப்படின்னாலையும் ஒரே பொருள் தான், அதை வந்து தான் முன்பின்னாக தொக்க போலின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது வந்து முன்றில் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்றில்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாசலில் வந்து அந்த இல்லத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்த வந்து முன்றில்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்முன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இங்கே இல்லத்தை சொல்கிறது, முன்னா முன்னாடி இருக்கக்கூடிய இடத்த குறிக்கிறது அப்படின்னு வரும். அடுத்ததாக நான் பார்க்க போகிறது மொழிப்பயிற்சி. மொழிப்பயிற்சியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, வல்லினம் மிகும் இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு வினையச்சத்தில் உள்ள கடைசியில் அந்த வினையச்சத்தோட கடைசி இது வந்து இகரத்தில் முடிஞ்சாலோ அகரத்தில் முடிஞ்சாலோ வல்லினம் மிகும்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போது 8, 10 அப்படின்ற 2 வார்த்தைக்கு அப்புறமேட்டுக்கு வரக்கூடிய வார்த்தைக்கு நடுவில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 8 கூட்டல் தொகைன்னு வரும்போது 8 தொகை அப்படின்னு வரும்போது இத்துன்னு வரும். அதே 8 கூட்டல் கடைன்னு வரும்போது 8 கடை அப்படின்றது இக்கு வரும். அதே மாதிரி 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டுன்றும்போது இப்போ வரும். 10 கூட்டல் சிறை என்று வரும்போது 10 சிறை அப்புறம் இச்சு வரும். இந்த மாதிரி 8, 10ன்ற எண்களுக்கு அப்புறமேட்டுக்கு ஏதாவது வார்த்தை வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும்ன்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஓடாத, செல்லாத, எழுதாத, வளையாத இப்படி இருக்கக்கூடிய எதிர்மறை பொருள் தரக்கூடிய பெயரச்சங்கள் இருக்குல்ல, அந்த எதிர்மறை
பொருள் தரக்கூடிய பெயரெச்சத்தில் கடைசி இருக்கக்கூடிய அந்த தான்ற வார்த்தை கெட்டு அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சன்ற மாறும். அந்த ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சன்ற சொல்லுக்கு அப்புறமேட்டுக்கு வரக்கூடிய சொல்லுக்கு வரக்கூடிய அந்த வறுமொழி சொல் வந்து காசா தாபான்ற லெட்டர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும்னு சொல்லுவாங்க. இப்போ ஓடாதன்றது வந்து ஓடா அப்படின்னு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சமாக மாறும்போது அது கூட்டல் குதிரைன்ட்டு வரும்போது ஓடா குதிரை அப்படின்ட்டு இக்கு ஒன்று வருது. அடுத்தது செல்லா கூட்டல் காசு செல்லா காசு, எழுதா கூட்டல் பாடம் எழுதா பாடம், வளையா கூட்டல் செங்கோல் வளையா செங்கோல் அப்படின்ட்டு அந்த இச்செலவுது. இது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். எதிர்மறை பொருள் வரக்கூடிய பெயரெச்சமோ இல்லை நார்மலாக வரக்கூடிய பெயரெச்சமோ வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகாது. இப்போ அடுத்து வல்லினம் மிகா இடத்துல பாருங்கள், நடந்த, படைத்த, நடக்கின்ற, படிக்கிற, பெரிய, நல்ல இந்த வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய சொல்லி காசாதாபில் வந்தாலும் இங்கே வல்லினம் மிகாது. ஏன்னா இது ஒரு பெயரெச்ச சொல். பெயரெச்சத்துலேயும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்ற எந்த பெயரெச்சத்துக்குமே வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? இந்த நடந்த குழந்தை, படித்த புத்தகம், படிக்கிற பாடம், பெரிய பெட்டி, நல்ல பையன், நடக்கின்ற செயல், இதில் எதுலையுமே வல்லினம் மிகலை அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே 10 கூட்டல் துண்டு 10 துண்டு இத்து வரும். இது வந்து அந்த 8 10ன்ற எண்களுக்கு அடுத்து வரக்கூடிய சொற்களுக்கு வல்லினம் மிகுன்ற இதில் வரும். அடுத்து வரைந்த கூட்டல் படம் அப்படின்றது இது வந்து பெயரெச்சம். வரைந்தன்றது ஒரு பெயரெச்சன்றதுனால வரைந்த படம்ன்றதுக்கு நடுவில் எதுவும் வராது. அதாவது குடிக்கிற கூட்டல் கூழ் அப்படின்றது வந்து இதுவும் ஒரு பெயரெச்சம்ன்றதுனால இங்கே நடுவில் எதுவும் வராது. குடிக்கிற கூழ் அப்படின்னு டேரெக்டாக வரும். இங்கே பாடா தேனி இது வந்து அந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சன்ற தலைப்பின் கீழே வரதுனால இங்கே பாடா தேனின்ட்டு இத்து வரும். அடுத்து சிறிய கூட்டல் சட்டைன்னு வரும்போது இது வந்து பெயரெச்சத்தில் வரதுனால இங்கே எந்த ஒரு வார்த்தையும் நடுவில் வராது, வல்லினம் மிகாது. அதனால் சிறிய சட்டைன்னு அப்படியே பண்ணுறோம். அடுத்து 8 கூட்டல் தட்டுன்றது அந்த 8 10ன்ற எண்களுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையில் காசாதாபா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும்னு சொல்லுவாங்க. அப்போ 8 கூட்டல் தட்டுன்ற வரும்போது 8 தட்டு அப்படின்றது வரும். அடுத்தது அகராதி காணும் பயிற்சியில் இது அகரவரிசைப்படுத்துறது வரும். இங்கே இப்போ முதல் லைனில் பாருங்கள், மொழிக்கு முதலில் வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் என்னென்னா காங்கா சா ஞா இத்து தா நா பா மா யா வா இந்த வார்த்தைகள் எல்லாம் புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு மெய் எழுத்துக்கள் மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைங்க மட்டும்தான் சொல்லோட முன்னாடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ங்கான்ற வார்த்தை எப்படி வரும்னா இங்கனம், அங்கனம், எங்கனம், யாங்கனம் அப்படின்ற பொருளில் இது ங்கான்ற வார்த்தை வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ரா லான்றதெல்லாம் இது தமிழ் வார்த்தைங்க கிடையாது. ஆனால் தமிழில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரகசியம், ரசம், ராகம், ரூபாய், ரொட்டி, லட்டு, லாபம், லிங்கம், லீலை, லுங்கி இது எதுவுமே தமிழ் வார்த்தைகள் கிடையாது. ஆனால் தமிழில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய அந்த கா கா சா ஞா தா நா பா மா யா வா இதில் வந்து டேரெக்டாகவே வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இது வந்து அகரவரிசைப்படுத்துகிற ஃபார்மேட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. நட்பு, யானை இதெல்லாம் அகரவரிசைப்படுத்துக்கினேன். நான் அகரவரிசைன்றதை நடத்தும்போது இதை நீங்கள் பயிற்சி பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதை மட்டும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் ஒவ்வொரு லெசன் முடியும் போது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அகரவரிசை நடத்தி முடிச்சிட்ட பின்னாடி அதை வச்சு நீங்கள் இது வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து மாவீரன் செண்பகராமன். மாவீரன் செண்பகராமன் டேரெக்டாக நம்ம சிலபஸில் கிடையாது. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சங்கத்தை தோற்றுவித்தவர் இல்லை பத்திரிகை நடத்தியவர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் கேட்கலாம். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா எம்டன்ற ஒரு கப்பலை இயக்கி இருப்பார். அதே நீங்கள் எம்டன்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கப்பலை வந்து இயக்குன ஒருத்தரில் இவரும் ஒருத்தர். இவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் வந்து இவர் கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி அது மேலே குண்டு வீசியிருப்பார். அதோட காம்பவுண்டில் ஒரு குண்டு வீசி அதை காம்பவுண்டை தகர்த்திருப்பார். அதே சமயம் இன்னொரு குண்டு வந்து வீசும்போது அது செயலிலேருந்து இருக்கும். அந்த குண்டை வந்து இப்போ அருங்காட்சியகத்தில் மியூசியமில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செண்பகராமன் என்னென்ன பண்ணார், இவர் என்னென்ன பண்ணாருன்றதெல்லாம் இந்த லெசனில் முழுமையாக கொடுத்துருப்பாங்க. இவர் நம்ம சிலபஸில் இல்லாதனால இவரை பற்றி பெருசாக டீட்டெயிலாக பார்க்கல. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு சங்கம் இது பண்ணியிருப்பார். பாரத மாதா சங்கன்ற ஸ்ரீ பாரத மாதா வாலிபர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை ஏற்படுத்தியிருப்பார். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்ரீ பாரத மாதா வாலிபர் சங்கம்ட்டு. இந்த சங்கத்தை வந்து இவர் தோற்றுவித்திருப்பார். அது இல்லாமல் இவருக்கு ஜெயஹிந்துன்ற வார்த்தை வந்து இவர் பிரபலப்படுத்தியதுனால இவரை ஜெயஹிந்த் செண்பகராமன்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு பத்திரிகை நடத்தியிருப்பார், ப்ரோ இந்தியா அப்படின்ட்டு. அவ்வளோதான் இதில் ப்ரோ இந்தியான்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பத்திரிகை வந்து அவர் நடத்தியிருப்பார். இது மட்டும்தான் இதில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மீதியெல்லாம் கதையாக கொடுத்துருப்பாங்க. அவர் எதனால் இறந்தார் அப்படின்ற செய்தியெல்லாம் இதில் இருக்கும். தேவைப்படுறவங்க படித்து பார்த்துக்கோங்க. அது சொற்களஞ்சம், அறிஞ்சோர் பொருள். மாவீரர் அப்படின்னா சிறந்த வீரர். திங்கள்னா மாதம். சிலம்பம் அப்படின்னா களி கொண்டு சண்டை செய்வது. களின்றது வந்து இங்கே கொம்புன்ற அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா மூங்கில்ன்ற அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க, சண்டை செய்வது. அடுத்து கனல்னா நெருப்பு. ஒற்றார் அப்படின்னா வேவு பார்ப்பவர், இல்லைன்னா உளவு பார்ப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பயின்று அப்படின்னா கல்வி கற்று. வாதாடி அப்படின்னா விவாதம் செய்து. வீரியம் அப்படின்னா ஆற்றல் இல்லை சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தே மாதரம்ன்றது வங்கமொழி சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இதில் அதுக்கான பொருள் என் தாய் நாட்டை வணங்குகிறேன் அப்படின்ற மாதிரி மீனிங்கு. அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் இல்லை.
நாசி இயக்கம்னு சொல்கிறது வந்து ஜெர்மன் நாட்டில் வந்து ஹிட்லர் தலைமையில் உருவான ஒரு இயக்கம் அப்படின்றத தான் நாசி இயக்கம்னு சொல்லு. நாசி இயக்கத்துக்கும் செண்பகராமனுக்கும் ஒரு கிளாஸ் நடந்துக்கும். ஏன்னா ஹிட்லரை வந்து இவர் மன்னிப்பு கேட்க வச்சிருப்பாரு எழுத்துப்பூர்வமாக. அப்படி கேட்க வச்சதுனால நாசி படையை தான் இவங்க செண்பகராமனை கொண்டு இருப்பாங்க. அது எப்படி கொண்டாங்கன்ற விஷயத்த மேலே கதையில் கொடுத்துருப்பாங்க. தேவைப்படுறவங்க அதை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, இது எதுவும் தேவையில்லை. ஏன்னா செண்பகராமன் நம்ம சிலபஸ்லேயே இல்லாதனால இது தேவையில்லை. இங்கே இருக்கிறது வந்து ஜிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு தேவைப்படும். சுதேசி கப்பலை ஓட்டியது வஉ சிதம்பரனார். சுதந்திர வேட்கையை தூண்டியது பாலகங்காதர திலகர். இல்லை சுப்பிரமணிய சிவா தான் சுதந்திர வேட்கையை தூண்டியது. பிறப்புரிமையை பற்றி முழங்கியது வந்து பாலகங்காதர திலகர். கோட்டை மேல் குண்டு வீசியது வந்து செண்பகராமன். அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. கோடிட்டிடங்கள் இது நமக்கு தேவைப்படும். எதனாலனா அந்த விளையும் லகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, அதன் அடிப்படையில் இது தேவைப்படும். டேஸ் பயிர் முளையிலே தெரியும், விளையும் பயிர் முளையிலே தெரியும், ரெண்டாவதாக இருக்கிற விளையும். அடுத்து நான் டேஸ் பிறகுனா இறந்த பிறகு, ரெண்டாவதாக இருக்கிற இறந்த பிறகு என் சாம்பலை இந்தியாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் சொல்லியிருப்பார். செண்பகராமன் எவரும் அறியாமல், ஃபர்ஸ்ட்ல இருக்குதுல அந்த அறியாமல் ஐரோப்பா சென்றார் அப்படின்னு வரும். ஹிட்லர் கூறியதை, ஃபர்ஸ்ட்ல இருக்க கூறியதை கேட்ட செண்பகராமன் குதித்தெழுந்தார் அப்படின்றது லைனு. திருநெல்லை தொடர் பண்ணி தேவையில்லை. அடுத்து நம்ம பார்க்கும்போது இலக்கணம். இலக்கணத்தில் சொல்லிலக்கணம். சொல்லிலக்கணத்தில் என்ன பார்ப்போம்னா இடுகுறி பெயரும் காரண பெயரும் பார்ப்போம். இடுகுறி பெயர்னா ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு நம்ம பேர் வைக்கும்போது ஏதாச்சும் ரீசன் வச்சு அதுக்கு பேர் வச்சோம்னா அது காரண பெயர்னு சொல்லுவோம். ரீசன் இல்லாமல் ஒரு பேர் வச்சோம்னா அது இடுகுறி பெயர்னு சொல்லுவோம். இப்போ இடுகுறி பெயரும் காரண பெயருக்குள்ளார ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று பொது பெயர்னு சொல்லுவோம், இன்னொன்று சிறப்பு பெயர். அதாவது இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லுவோம். பொது பெயர்னா என்னென்னா அந்த விஷயம் வந்து பொதுவாக நிறைய விஷயத்துக்கு காமனாக இருக்கும். சிறப்பு பெயர்னா பர்டிகுலராக அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டுமே அந்த பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது சிறப்பு பெயர்னு சொல்லுவோம். இப்போ இடுகுறி பெயருக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மரம், நிலம், மண் இதெல்லாம் இடுகுறி பெயருக்கான எக்ஸாம்பிள். இப்போ மரம்ன்றது வந்து எதுக்காக வச்சு அந்த மரத்துக்கோசரம் மரம் பேர் வச்சது, எந்த ரீசனுக்காக வச்சாங்கன்றதால ரீசன் கிடையாது. அப்படி ரீசன் இல்லாமல் இருக்கிறதுனால இது இடுகுறி பெயர்னு சொல்கிறாங்க. இப்போ காரண பெயர்னு பார்க்கும்போது நாற்காலின்றது வந்து ஒரு காரண பெயர். 4 கால்கள் இருக்கிறதுனால அது நாற்காலி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 கால் இருக்கிறதுனால தான் அதுக்கு நாற்காலின்னு பேர் வச்சதுனால அது ஒரு காரணத்தோட அது ரீசனோடு வச்சுக்கிறதுனால இது காரண பெயர்னு சொல்கிறாங்க. இப்போ இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி பொது பெயர்னு சொல்லும்போது இப்போ காடு, மலை அப்படின்றதெல்லாம் பொது பெயர்னு சொல்லுவாங்க. இப்போனா மலையில் வந்து நிறைய மலையில் இருக்கும். இப்போ வத்தல் மலை, கொல்லிமலை, சேர்வராய மலை, கல்வராய மலை, இந்த மாதிரி எல்லாம் பேரெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு உயர்ந்து இருக்கக்கூடிய சிகரத்துக்கும் மலைன்ற ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னா அதுக்குன்னு எது ரீசனெல்லாம் கிடையாது. ஆனால் நிறைய இதுக்கு காமனாக ஒரு நேம்னா அது மலைன்னு வச்சுருக்காங்க. இப்போ காடுன்னு பார்க்கும்போது ஒரு கருவேலங்காடு, இப்போ அந்த காடு இந்த காடுன்ட்டு ஒவ்வொரு காடு சொல்லும்போது அது வந்து பொதுவான பேராக சொல்லும்போது காடுன்னு சொல்கிறாங்க. இதை சிறப்பு பேருன்னு சொல்லும்போது பர்டிகுலராக ஒரு இதுக்கு மட்டும் ஒரு பேருன்ட்டு இருக்கும். இப்போ சிறப்பு பேரில் பார்த்தோம்னா இப்போ பலா, அவரை அப்படின்னு இருக்குதுங்கள. பலாப்பழத்துக்கு ஏன் பலான்னு பேர் வச்சாங்கன்ற ரீசன் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த பழத்துக்கு மட்டும்தான் பலான்னு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ அவரைன்ற அந்த இதுக்கு வந்து அவரைக்கு மட்டும்தான் அவரைன்னு பேர் வச்சுருப்பாங்க, வேறு எதுக்கும் வச்சிருப்ப மாட்டாங்க. ஆனால் அதுக்கு ரீசன் என்னன்னு எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்கிறாங்க. அடுத்தது காரண பொது பெயர் அப்படின்றது வந்து பொது பெயராக இப்போ நம்ம இடுகுறி பொது பெயரில் என்ன பார்த்தோம், மலை, காடுன்னு பார்த்தோமா. இங்கே வந்து பறவை, இசைக்கருவின்ற ஒரு உயிரினம் வந்து பறக்குதுன்னா அதுக்கு பறவைன்ற பேர் இருக்குது. ஒரு கருவி இசை தருதுன்னா அது இசைக்கருவி அப்படின்றது பொதுவான பேராக சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது பறவையில் நிறைய பறவை இருக்குது, அதனால் எல்லாத்துக்கும் காமனாக அழைக்கும் போது அது பறவை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது இசைக்கருவியில் நிறைய இசைக்கருவி இருக்குது, அது காமனாக சொல்லும்போது இசைக்கருவி அப்படின்னு சொல்கிறதுனால இது காரண பொது பெயர்னு சொல்கிறாங்க. அடுத்து காரண சிறப்பு பெயரில் வந்து வலை அப்படின்றது இங்கே வளையல்ன்ட்டு நம்ம எடுத்துக்கணும்னா வளைஞ்சு இருக்கிற எல்லாத்துக்குமே வளையல்னு பேர் கிடையாது. ஆனால் வளையலுக்கு மட்டும்தான் வளையல் பேர் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிறது வந்து காரண சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இது பயிற்சின்றதுல கீழே மரம்ன்றது என்ன இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க. தென்னைன்றது வந்து இடுகுறி பெயர். காற்றாடின்றது வந்து ஒரு காரண பெயர். அப்புறம் நாயின்றது ஒரு இடுகுறி பெயர். அறிவாள் அப்படின்றது ஒரு காரண பெயர். அதுக்கப்புறம் காவலர் அப்படின்றதும் ஒரு காரண பெயர். பாட்டாளி அப்படின்றதும் ஒரு காரண பெயர். எதனால் பாட்டாளினா பாடுபட்டு ஒழிக்கிறவங்களை வந்து பாட்டாளின்னு சொல்லுவாங்க. அடுத்தது விலங்கு அப்படின்றதும் ஒரு இடுகுறி பெயர். இதுலேயும் குறிப்பாக இந்த விஷயத்துக்கு மட்டும் பேர் இருந்துச்சுன்னா அது சிறப்பு பெயர்னு வரும். பொதுவான பேராக இருந்துச்சுன்னா அது பொது பெயர்னு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொழிபெயர்ச்சி. இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லகர வேறுபாடு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளம் கொடுத்துருக்காங்க. அந்த லட்டுக்கு வர லாவும் இன்னொன்று ஸ்கூலுக்கு வர லாவும் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லட்டுக்கு வர லாவை போகும்போது அது வெள்ளம் வந்து இனிப்பு கட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு வர லாவை பயன்படுத்தும் போது நீர்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைன்ற போது ஒரு வேலை வந்து பனின்னு சொல்லுவாங்க, இன்னொரு வேலைன்றது வந்து பொழுது, இடைவேளை, காலை வேலை, அந்த மாதிரி ஒரு பொழுது காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வலின்னு கொடுத்துருக்காங்க. லட்டுக்கு வர லா வரும்போது அது வலிமை அப்படின்றது பொருள்படும். அதே ஒரு பள்ளிக்கு வர லா, ஸ்கூலுக்கு வர லா பயன்படுத்தும் போது அது வந்து வலின்ற போது காற்று அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது களம். களம் அப்படின்றாங்க. களம்னா கப்பல், பாத்திரம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து களம். இங்கே பாத்திரம் சொல்கிறது வந்து ஒரு தட்டு வந்து களம் சொல்லுவாங்க. அது நம்ம சாப்பாடு சாப்பிட்றாங்கல்ல, அந்த தட்டை வந்து களம்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே பாத்திரம் கொடுத்துருக்காங்க. கப்பலையும் களம்ன்ட்டு சொல்லுவாங்க. அது ஒரு இடத்தையும் களம் தான். ஒரு ஆடுகளம் இல்லை ஒரு பிளேஸை வந்து சொல்லும்போது அது வந்து களம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது தலைன்னு குடுத்துருக்காங்க. இந்த சிறப்புலால வரக்கூடிய தலைன்னு வரும்போது அது இலைய குறிக்குது. இன்னொரு தலை வந்து கட்டு குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. வாழைன்னு சொல்றாங்க. வாழைன்றது வந்து தாவரம், அதாவது வாழை மரத்த குறிக்குது. இன்னொரு வாழை வந்து மீன் வகையை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வழின்றது ஒரு வழி வந்து பாதையை குறிக்குது. இன்னொரு வழி வந்து காற்றை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து களின்றது தடின்றது பொருள்படும். இன்னொரு களி வந்து மகிழ்ச்சியை குறிக்கும். அடுத்தது வாள் அப்படின்றாங்க. வாள்னா வாழ்தலை குறிக்குது. இன்னொரு வாள்ன்றது கருவியை குறிக்குது. சண்டை செய்யறதுக்கு வாள் பயன்படுத்துறாங்கல்ல, அந்த வாளை குறிக்குது. அடுத்தது கலைன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க கலைக்கு நிறைய மீனிங் இருக்குது. இப்போ அழகு, ஆண்மான், அப்புறம் சாத்திரம், அதுக்கு சத்திரம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆடை அப்படின்ற நிறைய கலை இருக்குது. செகண்டாக இருக்கக்கூடிய கலைக்கு வந்து தேவையில்லாத செடியை வந்து கலைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கலை இருக்குங்களா, அந்த கலைக்கு என்ன மீனிங்னா மூங்கில், கொம்பு, கரும்பு அந்த மாதிரியான பொருள் வருது. இப்போ பள்ளின்ட்டு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பள்ளி வந்து ஒரு உயிரினம், ரெண்டாவது இருக்கிற பள்ளி வந்து ஸ்கூலை குறிக்குது, மூணாவதாக இன்னொரு இல்லு வரும்ல, அதில் பள்ளி வராது. ஏன்னா சிறப்பு லா வந்து ஒன்றை தொடர்ந்து இன்னொரு லா ஒரே மாதிரி அந்த 2 லாவும் ஒரே இடத்துல வராது. அதனால் இன்னொரு பள்ளிக்கு மீனிங்லாம் கிடையாது. அப்படி ஒரு வார்த்தையும் கிடையாது. அடுத்தது வலி. ஃபஸ்ட்டு இருக்கிற வலி வந்து வலிமையை குறிக்குது, இல்லைன்னா காயத்தை குறிக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி குறிக்கும். அடுத்து இருக்கக்கூடிய வலி வந்து ஒரு வழி பாதையை குறிக்கும். அடுத்து இருக்கக்கூடிய வழி வந்து காற்றை குறிக்கும். இப்போ ஒலின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிற ஒலி வந்து சவுண்டை குறிக்கிறது. செகண்டாக இருக்கிற ஒலி வந்து வெளிச்சத்தை குறிக்கிறது. அடுத்து இருக்கிற ஒலி வந்து ஒரு விஷயத்தை அழிக்கிறத பற்றி குறிக்கிறது. அடுத்து அகராதி காணும் பயிற்சி. இது மெய்யெழுத்து. இது வந்து அகரவரிசைப்படுத்துறது பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அகரவரிசை நடத்தும்போது உங்களுக்கு இது புரியும். இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பயிற்சி பண்ணி போடுறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நகைச்சுவைன்ற லெசனு. இந்த லெசனில் ஃபஸ்ட்டு இங்கே வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இது வந்து ஒரு பழமொழின்னு சொல்கிறாங்க. பழமொழி அந்த தலைப்பின் கீழே இது வரும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் மொத்தம் 2 விஷயம் சொல்லியிருப்பாரு. முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சிரிக்க தெரியாதவர்களுக்கு பகல் பொழுதும் இருட்டே ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நகையில்லும் இன்னாத இகழ்ச்சி அப்படின்னா என்ன மீனிங்னா, பிறரை வந்து நம்ம கேலி பண்ணுவோம்ல, ஒரு உருவ கேலியோ இல்லை வேறு கேலியோ பண்ணும்போது அந்த விஷயம் எப்போவுமே நகைச்சுவையில் சேராது. அது வந்து அடுத்தவங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய விஷயம்தான். நீ என்னதான் கேலி பண்ணி சிரிச்சாலும் அது நகைச்சுவையான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்த பாடத்தில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, நகைச்சுவை ஒவ்வொரு அறிஞர்களும் சான்றோர்களும் அவங்க வாழ்வில் நடந்த ஒரு நகைச்சுவை சம்பவத்தை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதை இப்போ வேணுன்றவங்க படித்து பார்த்துக்கோங்க. அதை தாண்டி இதில் வேறு எதுவும் இருக்காது. இது நம்ம சிலபஸ் தலைப்பில் எது கீழேயும் வருதில்லை. அதனால் நான் இதை டீட்டெயிலாக பார்க்கல. அடுத்தது சொற்களஞ்சியம். சொற்களஞ்சியத்தில் அறிஞ்சொரு பொருள். பேரு அப்படின்னா கிடைப்பதற்கு அரிய ஒன்று. இதுக்கு முன்னாடி ஒரு வீடு பேருன்றது மோட்சம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்ல, அதுக்கு சொர்க்கம் அப்படின்றதுன்னு அதெல்லாம் ஒரு கிடைக்கிறதுக்கு அரிய விஷயன்றதுனால இங்கே பேருன்றது கிடைப்பதற்கு அரிய ஒன்று, உயர் வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமருந்து அப்படின்னா சிறந்த மருந்து. திறன் அப்படின்னா திறமை இல்லைன்னா ஆற்றல் சொல்லுவாங்க. சாதுரியம் அப்படின்னா அறிவு திறமை இல்லை திறமையான பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடை அப்படின்னா ஏடு இல்லை காய்ச்சிய பாலின் மேல் படிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீகம் அப்படின்னா உடல் மனங்களில் வேறுபட்டது, இறை உணர்வுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது சிலபஸில் இல்லை, இது எதுவும் தேவையில்லை. அந்த லெசனை பார்த்துருந்தா தான் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அடுத்ததாக மொழித்திறன் வளர்ப்பயிற்சி. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிற வார்த்தைக்கு அதை இப்போ நெடியில் இருந்துச்சுன்னா அது குறியலாக மாற்றி 2த்துக்கும் பொருள் என்னென்னன்றதை பார்க்கலாம். இப்போ பேருன்றது நம்ம மேலே என்ன பார்த்தோம், ஒரு அரிய விஷயம் அப்படின்னு சொன்னோமா, அதே மாதிரி பெருன்ற வரும்போது அது பெறுதல்ன்ற அந்த செயலை குறிக்குது. அடுத்து ஆடைன்னு இருக்குது. ஆடைன்னா என்ன, ஒரு துணியை குறிக்கிறது. அடை அப்படின்னா அது வந்து ஒரு அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்றதோ, இல்லைன்னா அடைன்றது ஒரு உணவு குறிக்கிறதாகவும் இருக்குது. அடுத்தது ஏடு அப்படின்ற வார்த்தை ஒரு நூலை குறிக்கும். அடுத்தது எடு அப்படின்றது வந்து எடுக்கிற அந்த செயலை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாடு அப்படின்றது வந்து நாடுன்னா ஒரு தேசத்தை குறிக்கும். நடு அப்படின்னா அந்த நட செயல் இருக்குது. இப்போ செடி நட்டான் அப்படின்ற வரும்போது நடுதல் அப்படின்ற ஒரு செயலை குறிக்கிறதுக்கு சின்ன நான் வரும். அடுத்தது மதம் அப்படின்னு பார்க்கும்போது மாதம்ன்றது ஒரு கால அளவு, அதாவது 30 நாட்கள் கொண்டது வந்து ஒரு மாதம் சொல்லுவாங்க, இல்லை திங்கள்ன்றதை மாதம் சொல்லுவாங்க. அப்படியே மதம்ட்டு பார்க்கும்போது அது ஒரு சமயத்தை குறிக்கிற மாதிரியான ஒரு சொல்லுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது குடம் அப்படின்னு பார்க்கும்போது கூடம்னா ஒரு அறையை குறிக்கும், ஒரு இல்லைன்னா ஒரு பிளேஸை குறிக்கிறது. வந்து நிறைய பேர் கூடுகிற இடத்த வந்து கூடம் சொல்லுவாங்க. அப்புறம் குடம்னா ஒரு கொள்கலன், அதாவது தண்ணி பிடிச்சி வைக்கிற ஒரு பாத்திரமோ இல்லை ஒரு குடத்தை வந்து குடம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது மரபு தொடர். இதுவும் சிலபஸில் வந்து திறன்வள தொடர் பணியில் மரபு தொடரில் ஃபஸ்ட்டு வந்து கைவந்த கலை அப்படின்னா சிறப்பாக செய்யும் ஆற்றல் உடையது வந்து கைவந்த கலைன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ கை நழுவியது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு விஷயம் கிடைக்க வேண்டியதாக இருக்கும், அந்த விஷயம் கிடைக்காம போயிடுச்சுன்னா கை நழுவிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கை கழுவினான் அப்படின்னா
ஒரு விஷயத்தில் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்வாங்குறாங்களா, அதை வந்து கை கழுவினான்னு சொல்லுவாங்க. அது அதுவே ஒரு விஷயம் செஞ்சுட்டு செய்யும்போது பாதியிலையோ இல்லை செய்ய ஆரம்பித்து உடனேவோ நிறுத்திட்டாங்கன்னா வச்சுக்க, அதை கை விட்டான்னு சொல்லுவாங்க. 4வது ஒத்துருக்காங்களே அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனால் கை கழுவினான்றது வந்து ஆரம்பத்தில் கை கழுவுறது வந்து கை கழுவினான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கை கொடுத்தான்றது வந்து உதவி செய்யுது. ஏதாவது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் கரெக்டாக வந்து உதவி செய்யறது வந்து கை கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கைவிட்டான்றதை அதான் முன்னே சொன்னோம். ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது பாதியிலே நிற்கிறதோ இல்லைன்னா முன்னாடியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி உடனே நிறுத்துறதோ வந்து கைவிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இலக்கணம். இலக்கணத்தில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேற்றுமை கொடுத்துருக்காங்க. வேற்றுமை அப்படின்னா ஒரு டெஃபினேஷன், சிம்பிளாக ஒரு டெஃபினேஷன் சொல்லணும்னா, ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இப்போ பெயர்ச்சொல்லுனா என்ன, ஒரு பொருளுக்கு வந்து பெயர் வச்சோம்னா அது பெயர் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படி வைக்கக்கூடிய அந்த சொல்லுக்கு அது நம்ம பேர் வச்சோம்ல, அதுலேருந்து ஒரு பொருள் வந்து வேறுபடுத்துச்சு மாற்றிருச்சு அப்படின்னா அதை வந்து வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இங்கே கொடுத்துருக்க லைனை பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைனில் வந்து குடியரசுத் தலைவர் பாராட்டினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது லைனில் குடியரசுத் தலைவரை பாராட்டினார். ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுன்னா, குடியரசுத் தலைவர் யாரையோ ஒருத்தர் வந்து பாராட்டினார் அப்படின்ற மீனிங் வரும். அதே 2வது இருக்கிற லைன் வந்து யாரோ ஒருத்தர் குடியரசுத் தலைவரை பாராட்டினாங்க அப்படின்றாங்க. 2 இடத்துல குடியரசுத் தலைவர்ன்றது ஒருத்தர் தான். அது ஒரு பெயர் சொல். அவரை முதல் லைனில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, 2வது லைனில் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, அதை எப்படி வேறுபடுத்தியிருக்காங்கன்றது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அந்த ஐன்ற ஒரு வார்த்தை சேர்த்ததுனால அது வேறுபட்டு இருக்குது. இப்போ ஐன்றது என்னதுன்னா ஒரு வேற்றுமை உருவுன்னு சொல்லுவாங்க. அந்த உருவை பயன்படுத்தி நம்ம ஒரு தொடர் அமைச்சோம்னா அது வேற்றுமை தொடர்ன்ட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த வேற்றுமைன்றது மொத்தம் 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை என்று 8 வகைப்படும். முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் வேற்றுமை உருவுன்றது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. முதல் வேற்றுமையே அதுக்கு வேற ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 8ஆம் வேற்றுமைக்கு வேற ஒரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. விழின்னா என்ன, விழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. விழித்தல்னா ஒரு விஷயத்தை அழைத்தல் அப்படின்றது பொருள்படும். ஓகேங்களா? இந்த இடத்துல முதல் 4 வேற்றுமை இது கொடுத்துருப்பாங்க. அடுத்த லெசனில் வந்து அடுத்த இருக்கக்கூடிய 4 வேற்றுமைக்கான இது கொடுத்துருப்பாங்க. இப்போ முதல் வேற்றுமைக்கு அது வந்து எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த லைன் வந்து இப்போ ஒரு எழுவாய் ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையை பொறுத்து தான் அந்த லைனே உருவாகி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எழுவாயின்றது என்னென்னா ஒரு யாரோ ஒருத்தரோட பேரோ இல்லை பெயர் சொல்ல தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது. இது வந்து அந்த வாக்கியம் உருவாகிறதுக்கு முக்கியமானது வந்து எழுவாய். அந்த எழுவாயை பொறுத்து அது பொருள் மாறுபடும். இப்போ ஒரு இங்கே கொடுத்துருக்கிற லைனை பாருங்கள். அழகன் குழல் ஊதினான் அப்படின்றதும், அழகன் தலைவன் அப்படின்றதும், அடுத்து அழகன் யார் அப்படின்றதும், இந்த 3 இடத்துலையும் அழகன்றது ஒரே வார்த்தை தான். ஆனால் 3 இடத்துலையும் 3 பொருள் இருக்குது. அழகன்ற ஒரு பர்சன் வந்து குழல் ஊதினான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது வந்து அழகன்ற ஒரு ஆள் வந்து ஒரு ஏதோ குழல்ன்றதை ஊதியிருக்கான் அப்படின்றத பொருள் நம்மளுக்கு படுது. அடுத்த லைன் பாருங்கள். அழகன் தலைவன். தலைவன் வந்து அழகாக இருக்கிறான் அப்படின்றத குறிப்பிடுறதுக்கு அழகன் தலைவன் சொல்கிறாங்க. அடுத்து அழகன் யார் அப்படின்னு கேட்கறதுல யார் அழகன்ற மாதிரி ஒரு பொருள் படுத்து இங்கே 3 லைன்லையும் 3 விதமான பொருள் படுத்துறதுனால 3 விதமாக அது வேறுபடுத்துகிறதுனால இது முதல் வேற்றுமைன்றது எந்த ஒரு வேற்றுமை உருவும் இல்லாமல் அந்த எழுவாயே டேரெக்டாக அந்த லைனை வந்து வேறுபடுத்திக்கிறதுனால இது முதல் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 2ஆம் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. 2ஆம் வேற்றுமையில் ஐன்ற வேற்றுமை உருவை பயன்படுத்துவாங்க. அந்த லைனில் ஐன்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது 2ஆம் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. இப்போ மாடு பயிரை மேய்ந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த பயிர் கூட்டால் ஐன்னு சேரும்போது பயிரை அப்படின்னு வருது இல்லை. இந்த இடத்துல ஐ வேற்றுமை உருவை பயன்படுத்தியதுனால இது 2ஆம் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3ஆம் வேற்றுமை. இந்த 3ஆம் வேற்றுமையோட வேற்றுமை உருவங்கள்லாம் என்னென்னா ஆள், ஆண், ஒடு, ஓடு, உடன் இந்த வார்த்தைகளாம் வேற்றுமை உருவாக இருக்குது. அடுத்துல உடன்ன்ற வார்த்தை வந்து பேச்சு வழக்கில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய இதை சொல்கிறாங்க. அடுத்து இங்கே கொடுத்துங்கிற லைனெல்லாம் 3ஆம் வேற்றுமைக்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. கிளை கத்தியால் வெட்டப்பட்டது, மரம் வாளான் அறுபட்டது, ஆசிரியரோடு மாணவன் வந்தான், தந்தையோடு தாயும் வந்தார், தந்தையுடன் மகளும் வந்தாள் அப்படின்ற வார்த்தையில் அந்த வேற்றுமை உருவு 3ஆம் வேற்றுமைக்கான வேற்றுமை உருவு பயன்படுத்தியதுனால இதெல்லாம் 3ஆம் வேற்றுமை என்று சொல்கிறாங்க. அடுத்து 4ஆம் வேற்றுமைன்றது வந்து ஆசிரியர் மாணவனுக்கு பரிசளித்தார் அப்படின்னு சொல்கிறதுல மாணவன் என்ற பெயர் சொல்லுக்கு கூட கூன்ற வார்த்தை சேர்ந்துருக்கு. கூன்ற வார்த்தை சேர்ந்து கூன்றது வந்து 4ஆம் வேற்றுமையோட உருவுன்னு சொல்கிறாங்க. இந்த உருவை பயன்படுத்தியதுனால இது 4ஆம் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நான் வேற்றுமைன்ற தலைப்பில் ஒரு இலக்கணம் வீடியோ போடுவேன். அதில் வந்து தெளிவாக வேற்றுமை எப்படி இப்போ வேற்றுமைக்கு எப்படி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு இந்த 2ஆம் வேற்றுமையில் ஐன்றது என்ன பொருளில் அங்கே வந்திருக்கு, அடுத்து 3ஆம் வேற்றுமையில் ஆள், ஆண், ஆடு, ஒடு, ஓடு, உடன் இந்த வார்த்தையெல்லாம் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் தான் டீட்டெயிலாக கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக படித்து மட்டும் காட்டியிருக்கிறேன்.
அடுத்தது மொழி பயிற்சி. இந்த இடத்துல கொச்சை சொற்களும் தெரிஞ்ச சொற்களும் சொல்லியிருக்காங்க. கொச்சை சொற்களும் தெரிஞ்ச சொற்களும் நம்ம பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்றதை தான் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. நீ ஏன் நேற்று வரவில்லை அப்படின்ட்டு ஆசிரியர் வந்து மாணவன்கிட்ட கேட்கும்போது நேற்று எனக்கு வகுத்து வலி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அவர் மாணவன் பயன்படுத்திய நேற்று எனக்கு வகுத்து வலின்னு சொல்கிறது அந்த வார்த்தைகளில் வந்து அது பேச்சு வழக்கில் இருக்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான சரியான திருந்திய சொற்களும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே வந்து 4வதாக பாருங்கள். நேற்று வகுத்து வலின்றதுக்கு நேற்று வயிற்று வலி அப்படின்றத தான் நேற்று வகுத்து வலின்ற பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அருகாமையில் நில் அப்படின்னா அருகில் நில்ன்ற மாதிரி திருந்தி எழுத்து வழக்கில் எழுதணும். அடுத்து இடது கை வலிக்குது அப்படின்னா இடக்கை வலிக்கிறது அப்படின்னு வரும். கொடக்கூலி கொடு அப்படின்னா குடிக்கூலி கொடு அப்படின்னு அர்த்தம். அடுத்து நேற்று வகுத்து வலின்னா நேற்று வயிற்று வலி அப்படின்னு அர்த்தம். அடுத்து அதிகமாக செலவு செய்யாது அப்படின்னா அதிகமாக செலவு செய்யாது அப்படின்ட்டு எழுதணும். ஓகேங்களா? அது அகரவரிசையில் இதை நீங்கள் அகரவரிசைப்படுத்துறது தான். காக்காக்கி வரிசைப்படுத்தி அந்த ஃபார்மேட்டில் இதை வரிசைப்படுத்தணும். அடுத்து சாலை விதிகள். சாலை விதிகளில் பெருசாக எதுவும் இருக்காது. நமக்கு தேவைப்படுற டேட்டாஸ் எதுவும் இருக்காது. அதனால் இது எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அடுத்து சொற்களஞ்சியம். சாலை விதிகள் லெசனில் இருக்கக்கூடிய சொற்களஞ்சியம். வாகனம் அப்படின்னா வண்டிகள், சரக்கு பேருந்து அப்படின்னா லாரி குறிப்பிடுவாங்க, கடைப்பிடிக்க அப்படின்னா பின்பற்ற, எண்ணுவது அப்படின்னா நினைப்பது, அச்சம் அப்படின்னா பயம். அப்புறம் இதெல்லாம் எதுவும் தேவைப்படல, இது எதுவும் தேவையில்லை. அடுத்தது மொழித்திறன் வளர்ப்பயிற்சி. எதிர்ச்சொற்களை கொடுத்துருக்காங்க. அகலமான அப்படின்னா குறுங்கலான, முன்பக்கம் அப்படின்னா பின்பக்கம், மெதுவாக அப்படின்னா வேகமாக, இறங்க அப்படின்னா ஏற. அதாவது எதிர்ச்சொல்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வலப்புறம் அப்படின்னா இடப்புறம், தவறு அப்படின்னா சரி அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? அடுத்ததாக எடுத்துக்காட்டில் உள்ளது போல் தொடர்களில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. அதாவது நம்ம சிலபஸில் வந்து லைன் கொடுத்துருப்பாங்க, வாக்கிய பிழைகள்ன்ட்டு, அது கீழே இதெல்லாம் வரும். இப்போ வந்து சிவப்பு விளக்கு எரியும் போது வாகனங்கள் உரிய திசையில் செல்ல வேண்டும். இது தப்பாக இருக்குது. அப்போ சரிப்படுத்தணும்னா பச்சை விளக்கு எரியும் போது வாகனங்கள் உரிய திசையில் செல்ல வேண்டும். இல்லைனா சிவப்பு விளக்கு எரியும் போது வாகனங்கள் நிறுத்த கோட்டுக்கு பின்னால் நிற்க வேண்டும் அப்படின்றது சரியான வாக்கியம். இப்போ அடுத்து பார்க்கும்போது பேருந்தில் முன்பக்க வாயில் வழியாக ஏற வேண்டும். அதுக்கு வந்து பேருந்தில் பின்பக்க வாயில் வழியாக ஏற வேண்டும், இல்லைன்னா முன்பக்க வாயில் வழியாக இறங்க வேண்டும் அப்படின்றது மாற்றிக்கலாம். சாலையை எங்கு வேண்டுமானாலும் குறுக்காக கடக்கலாம்னு இருக்குது. சாலையை எங்கு வேண்டுமானாலும் குறுக்காக கடக்கக்கூடாது அப்படின்னு மாற்றிக்கலாம். அடுத்தது வந்து சிவப்பு விளக்கு எரிய தொடங்கினால் நடப்போ சாலையை குறுக்காக கடக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிறது. வந்து சிவப்பு விளக்கு எரிய தொடங்கினால் வாகனங்கள் நிறுத்தக்கோட்டுக்கு பின்னால் நிற்க வேண்டும் அப்படின்றது நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து நடைபாதைகள் கடைகள் போட அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு இருக்குது. நடைபாதைகள் கடைகள் போட அமைக்கப்படவில்லை அப்படின்ட்டோம். இல்லைன்னா நடைபாதைகள் நடப்பதற்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதும் நம்ம லைன் மாற்றிக்கலாம். அடுத்து சாலைகளில் வாகனம் செலுத்துவோர் வலப்புறமாக செல்ல வேண்டும் இருக்குது. சாலைகளில் வாகனம் செலுத்துவோர் இடப்புறமாக செல்ல வேண்டும் அப்படின்றத நம்ம மாற்றிக்கலாம். அப்போ திறன் தொடர்பணி இது தேவையில்லை. அடுத்து இலக்கணம். அங்கே முன்னாடி இருந்த இலக்கணத்தில் வந்து முதல் 4 வேற்றுமை கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை கொடுத்துருக்காங்க. அதோடைய உருவுகள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ 5ஆம் வேற்றுமைனா அதோடைய உருவுன்னு வரும்போது இல் இன் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி இருந்துச்சுன்னா அது 5ஆம் வேற்றுமைன்னு சொன்னாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் பண்பாட்டில் சிறந்தது தமிழ்நாடு, தமிழகத்தின் வடவெல்லை திருவேங்கடம் அப்படின்றது லைனு. அடுத்து 6ஆம் வேற்றுமைன்னு வரும்போது அது அப்படின்றது தான் வேற்றுமை உருவு. இப்போ மன்னனது கை, ராமனது புத்தகம் அப்படின்னு சொல்லும்போது அதுன்ற வார்த்தை பயன்படுத்தினால இது 6ஆம் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்து 7ஆம் வேற்றுமைன்னு வந்து கண்ன்றது தான், கண் உள் இதெல்லாம் 7ஆம் வேற்றுமையில் பயன்படுத்தக்கூடியது. கிளையின் கண் அமர்ந்துள்ள பறவை அப்படின்றது வரும்போது 7ஆம் வேற்றுமை. பெட்டிக்குள் பணம் இருக்கிறது அப்படின்னு வந்துச்சுன்னா அது 7ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. 8ஆம் வேற்றுமைக்கு உருவு எதுவும் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய அந்த எழுவாய் சொல்லே அழைக்கும்படி இருக்குன்னா, இப்போ விழித்தல் படி இருந்துச்சுன்னா அதை வந்து 8ஆம் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இப்போ கண்ணன்ற சொல்லு வந்து கண்ணா அப்படின்னு மாறி கண்ணாவா அப்படின்ட்டு அது அழைக்கிற டோனில், அது அந்த எழுவாய் சொல்லு வந்து அழைக்கிற டோனில் மாறி இருக்குன்னா அது வந்து 8ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே எழுவாய் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கும்போது, ஆனால் அதை ஒவ்வொரு லைன்லையும் அதோட மீனிங் மாறுது அப்படின்னா அது முதல் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு வேற்றுமைக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய உருவு என்னென்னு பார்க்கலாம். முதல் வேற்றுமைக்கு எந்த ஒரு உருவும் இல்லை. இப்போ சிம்பிளாக வேலன் பாடினான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் வேற்றுமைக்கு ஐன்றது வேற்றுமை உருவுன்னு சொல்கிறாங்க. இப்போ வேலனை கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் வேற்றுமைக்கு ஆள்ன்றது வந்து வேற்றுமை உருவாக சொல்கிறாங்க. வேலனால் முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 4ஆம் வேற்றுமை வந்து கூன்றது வேற்றுமை உருவுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேலனுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 5ஆம் வேற்றுமைக்கு இன்னு சொல்கிறாங்க. வேலனின் நல்லவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 6ஆம் வேற்றுமைக்கு அதுன்னு சொல்கிறாங்க. வேலனது புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஆம் வேற்றுமைக்கு கண் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலன் கண் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது அது வேலனிடம் உள்ளதுன்றது தான் வேலன்கண் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 8ஆம் வேற்றுமை வந்து விரி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனியாக வேற்றுமை உறுப்பு கிடையாது. அது வேளா வா அப்படின்றத தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதை வேற்றுமை உறுப்பை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோசரம் ஒன்று சொல்லுவாங்க, ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது 2ஆம் வேற்றுமையிலேருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்பு ஒவ்வொரு வார்த்தையும் சேர்த்து ஒரே லைனாக ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வேற்றுமை உறுப்பெல்லாம் பயன்படுத்தி இந்த பயிற்சி இது பண்ணுறது. இப்போ செல்வி டேஸ் கற்றால், இது அடைப்புக்குறியில் வந்து திருக்குறளுங்கிறதோட ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்த்தணும், வேற்றுமை உறுப்பை சேர்த்தணும்னா இந்த லைன் ஃபில் ஆகும். இப்போ செல்வி திருக்குறளை கற்றால் அப்படின்ற மாதிரி இந்த லைனு கரெக்டாக முடியுது. அதே மாதிரி பரிசு பெற்றது கண்ணனது ஓவியம் அப்படின்றது இந்த லைனு. அடுத்து பசித்து வந்த ஏழைக்கு உணவு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் ஒழுக்கத்தோடு உயர வேண்டும். மரத்தின் கிளையில் கூடு இருந்தது, வேலன் சிலையை வடித்தான் அப்படின்றது இந்த வேற்றுமை உறுப்பை பயன்படுத்தி அந்த லைன்ஸை சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து மொழிப்பயிற்சி. இதில் வந்து நேரிணை எதிரிணைன்னு இருக்கும். நேரிணை எதிரிணைன்றது ஏதோ ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நினச்சிடாது. இதில் சிலபஸில் கவர் ஆகுது. இப்போ ஒரு பொருட் பன்மொழின்ற ஒரு வார்த்தை சிலபஸில் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, ஒரே பொருள் இருக்கக்கூடிய 2 வார்த்தையை பக்கத்தில் வச்சு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் நடு சென்டரு அப்படின்னு சொல்லுவாங்க. நடுனாலே சென்டரை தான் குறிக்குது, சென்டர்னாலே சென்டரை தான் குறிக்குது. இது வந்து நான் இங்கிலீஷ் தமிழில் கலந்து சொல்கிறேன். ஆனால் இப்போ தமிழ்லேயே 2 வார்த்தையும் ஒரே மாதிரி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் ஏதாவது சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓங்கி உயர்ந்த மீமிசை அப்படின்ற வார்த்தைக்கெல்லாம் அந்த முதல்ல என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்குமோ அதுக்கு என்ன மீனிங்கோ அதே தான் அடுத்த வார்த்தைக்கு மீனிங்கு. இருந்தாலும் 2 வார்த்தையும் சேர்த்தே பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ இங்கே நேரிணை எதிரிணைன்னா என்னன்னா அப்படின்னா, நேரிணைன்றது வந்து 2மே பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ்னு சொல்கிறத விட 2த்துக்கும் பொருளும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பொருள் பொன்மொழின்றதோடைய இன்னொரு பேர் தான் நேரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவே எதிரிணை அப்படின்னா வச்சுக்க, எதிர்ச்சொல் டைப்பில் இருக்கும். இப்போ அல்லும் பகலும் அப்படின்னு சொல்லும்போது அல்லுன்றது இரவை குறிக்குது, பகல்ன்றது வந்து அந்த பகலை குறிக்கிறது இருக்குல்ல, 2மே ஆப்போசிட் இருக்குது. அந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்குதுன்னா அது எதிரிணைன்னு சொல்லுவாங்க. இதே இப்போ ஒரே மீனிங்கில் இருந்துச்சுன்னா அது நேரிணைன்னு. நேரிணைன்னா அதுக்கு இன்னொரு பேர் ஒரு பொருட் பன்மொழி. அது எதிரிணைன்னா அதுக்கு இன்னொரு பேர் எதிர்ச்சொல் அப்படின்றது இது. இப்போ நேரிணைக்கு எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே பேரும் புகழும், அடுத்த லைனில் ஈடு இணை, ஓங்கி உயர்ந்த, இதெல்லாம் நேரிணைக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எதிரிணைக்குன்னு பார்க்கும்போது மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு, அல்லும் பகலும், இதெல்லாம் எதிரிணைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ குற்றம் குறைன்றது வந்து 2மே ஒரே மீனிங் தான். அதனால இது நேரிணை. இன்ப துன்பம்ன்றது வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இது எதிரிணை. வாடி வதங்கின்றது 2மே ஒரே மீனிங் தான். அதனால இது நேரிணை. வரவு செலவுன்றது ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இது வந்து எதிரிணை. ஓகேங்களா? அடுத்தது அகராதிக்கான பயிற்சியில் வந்து இது வந்து இந்த வார்த்தை வந்து அகரவரிசைப்படுத்துங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மருத்துவ மாமேதை குருசாமி. இந்த லெசன்லேயும் பெருசாக எந்த ஒரு கண்டென்ட்டும் இருக்காது. ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் இருக்கும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்கும். அதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு நோய் ஏற்படுதுன்னா அந்த நோய் என்ன நோயின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த நோய் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நோய் எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுதான் இந்த குறளுக்கான மீனிங்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் வேறு எதுவும் இருக்காது. அந்த குருசாமின்றவருடைய வரலாறு தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இப்போ சொற்களஞ்சியம். அறிஞ்சோர் பொருள். மேநாடு அப்படின்னா மேற்கத்திய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஐரோப்பிய நாடுகள்னு சொல்லலாம். இணைத்து அப்படின்னா சேர்த்து, ஒருங்கு அப்படின்னா சமமாக, ஏனைய அப்படின்னா மற்ற இல்லைன்னா பிற, எய்தினர் அப்படின்னா அடைந்தார், பிணி அப்படின்னா நோய், யூகித்து அப்படின்னா உள்ளுணர்வால் அறிந்து, மாயா அப்படின்னா அழியாத விளங்காத அப்படின்னு மீனிங் இருக்குது. நாடி அப்படின்னா ஆராய்ந்து, அது தணிக்கும் அப்படின்னா நோயின் அடிப்படை காரணத்தை போக்கும், வாய்ப்பை அப்படின்னா ஏற்புடையவற்றை இல்லைன்னா பொருந்தும்படியாக அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லம் அப்படின்னா வீடு, நண்பகல் அப்படின்னா மதியம், ஈட்டிய அப்படின்னா சம்பாதித்த, இல்லைன்னா தேடிய அப்படின்னு வரும். இறை அப்படின்னா இறைவன், இல்லைன்னா கடவுள், தெய்வம், எது வேணாலும் சொல்லலாம். அது திருப்பணி அப்படின்னா கோயிலை பழுது பார்த்து புதுப்பித்து குடமுழுக்கு செய்ததில் வந்து திருப்பணின்னு சொல்லுவாங்களாம். கொடை அப்படின்னா தர்மமாக கொடுக்கறது தான் கொடைன்னு சொல்லுவாங்க. இங்கே விளக்க உரையில் கொடுத்துங்கிற அந்த மருந்தர் அப்படின்னா டாக்டரை தான் குறிக்குவாங்க. அடுத்து சித்த மருத்துவம்ன்றது வந்து சித்தர்கள் பயன்படுத்திய மருத்துவத்தை வந்து சித்தர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்களா, அந்த மருத்துவத்தை வந்து சித்த மருத்துவம்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆயுர்வேதம்ன்றது வந்து நம்ம தாவர பொருள்களை உண்பதாலே அந்த நோயை குணப்படுத்துறது, நோய் வராமல் தடுக்கிறது விஷயம் இருக்குதுன்னா அதை வந்து ஆயுர்வேதம்னு சொல்லுவாங்க. அடுத்து சார்பதிவாளர் அலுவலகம் அப்படின்னா நிலம் வீடு இதெல்லாம் விட பட்டா இதெல்லாம் சொத்துக்கள் வாங்குறது விற்கிறது எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் சார்பதிவாளர் அலுவலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, சிப்பர் அதாவது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்களா. ஃபஸ்ட்டு சிப்பர் ஃபீல்டு பதக்கம் அப்படின்ட்டு. இது எதுக்காக கொடுப்பாங்கன்னா சித்த மருத்துவத்தில் மேலோங்கி இருக்கவங்களுக்காக கொடுக்கக்கூடிய விருந்து தான் அந்த விருது. ஓகேங்களா? வேறு எதுவும் தேவையில்லை. ஏன்னா அந்த லெசனே நமக்கு சிலபஸில் கவர் ஆகலை. அந்த பர்டிகுலர் விருது வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நான் அதை சொன்னேன். ஓகேங்களா?
அது மொழித்திறன் வளர்ப்பயிற்சி. இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 3-4 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3-4 சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நிறுத்த குறியீடு இருக்குன்னா அதில் அரைப்புள்ளின்ற ஒரு இது இருக்குல்ல, அதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா 4-5 சென்டென்ஸாக இருக்கும். அதை பிரித்து காட்டுறதுக்கோசரம் அரைப்புள்ளி பயன்படுத்தியிருப்பாங்க. அதை தான் இங்கேயும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்து இங்கே ஒரே இதில் மாற்றணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரே இதில் மாற்றணும்னா அங்கே வினைமுற்றா முடிஞ்சு இருக்குதுல, வினையை வந்து முடித்த மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதை எல்லாத்தையும் வினை எச்சமாக மாற்றி மாற்றி நம்ம எழுதணும்னா அந்த லைன் வந்து ஒரே லைனில் மாற்றிக்கலாம். இப்போ மேலே பாருங்கள், குருசாமி ஸ்ரீரங்கப்பட்டணம் உயர்நிலைப் பள்ளியில் படித்தாருங்குது. அதை வந்து நம்ம படித்துன்னு மாற்றிட்டோம்னா அந்த லைன் ஒன்றும் முடியலை, இன்னொரு லைன் தொடர்ச்சி ஆகுது, அந்த ஒரே லைனும் ஒன்றும் முடியாமல் போகுதுன்றது மாறி இருக்குது. கீழே பாருங்கள், படித்துன்னு தான் போட்டிருக்காங்க. அடுத்து பள்ளி இறுதி தேர்வில் தேறினார் அப்படின்னு இருக்குது. இங்கே தேரி அப்படின்ற மாதிரி இது பண்ணிடுறாங்க. சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார் அப்படிங்கிறது இங்கே வந்து கடைசி வார்த்தை வந்து அது மூலமே முடிச்சிருக்காங்க. இப்போ அந்த 4-5 சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா? நான் இந்த ஒரு இதை மட்டும் இது எதுவும் நமக்கு சிலபஸில் டேரெக்டாக இது கவர் ஆகாது. வேணும்னா நான் எப்படி அது மாற்றணுன்றதை சொன்னதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது திறன் வள தொடர்பணி, இதுவும் நமக்கு சிலபஸில் கவர் ஆகுதுல. அடுத்தது இலக்கணம். இலக்கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெயர்ச்சொல்லுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க. பெயர்ச்சொல் மொத்தம் 6 வகைப்படும். என்னென்ன பெயர் இருக்குன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர்ன்றது தான் 6 வகையாக பிரிச்சிருக்காங்க. இப்போ பொருட்பெயர்னா ஒரு பொருளுக்கோ இல்லை ஒரு நபருக்கோ ஒரு பேர் வச்சோம்னா அது பொருட்பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு பேர் வச்சோம்னா அது இடப்பெயர்னு குறிப்பாங்க. அதே ஒரு டைமை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது, இப்போ நாள், மாதம், ஆண்டு, இதெல்லாம் டைமை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு 24 மணி நேரம்ன்றது ஒரு நாளை குறிக்குது, 30 நாளுன்றது ஒரு மாதத்தை குறிக்குது, 12 மாதம்ன்றது ஒரு ஆண்டை குறிக்குது. அப்போ இது எல்லாமே டைமை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இது காலப்பெயர்கள்ன்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து கை, கண், கிளை, இதெல்லாம் ஒரு பொருளோடைய ஒரு உறுப்பாக இருக்குது அப்படின்றத வந்து சினைப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு விஷயத்தோட பண்பை குறிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நன்மை, கருமை அப்படின்றது, நன்மைன்றது வந்து அதோடைய டைரக்ட் பண்பை குறிக்குது. அது கருமைன்றது வந்து அதோடைய நிறத்தை குறிக்கிறது. இல்லை வட்டம், சதுரம்ன்றது அது வடிவத்தை குறிக்குது. இது எல்லாமே பண்பு பெயர்களுக்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டுக்கு ஒரு தொழில் இருக்குதுன்னா, அதாவது வினை இருக்குதுன்னா அதுக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ ஒருத்தங்க ஆடுறாங்கன்னா அது ஆடுதல்ன்ற செயலுக்கு ஒரு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓடுதல்னா ஓடக்கூடிய செயலை வந்து ஓடுதல்னு சொல்லுவாங்க, பாடக்கூடிய செயலை வந்து பாடுதல்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் பேர் வச்சதுனால இதெல்லாம் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மொத்தம் பெயர்ச்சொல் வந்து 6 வகைப்படும்ன்றது என்னென்னு கொடுத்துருக்காங்க. இல்லை பண்பு பெயருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, அது வந்து குணப்பெயர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது இங்கே வந்து பயிற்சிக்கு வந்து பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பொருட்பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நாற்காலி அப்படின்ட்டு வரும். இடப்பெயர் அப்படின்னா மன்றம் அப்படின்ட்டு வரும். பண்பு பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வெண்மை அப்படின்னு வரும். தொழிற்பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பேசுதல் அப்படின்னு வரும். சினைப்பெயர் அப்படின்றது கால்ன்றது சொல்லும். சினைப்பெயருக்கு வந்து கால் சொல்கிறாங்க. அடுத்து சித்திரைன்னு இங்கே ஒன்று இருக்குது, இது வந்து காலப்பெயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மொழிபெயர்ச்சியில் வந்து மரபு சொற்களை வந்து கொடுத்துருக்காங்க, எந்தெந்த இதுக்கு என்னென்ன இது இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ யானையை வந்து குட்டின்னு, யானையோட அதே யானையோட சின்ன யானை வந்து நம்ம குட்டின்னு சொல்லக்கூடாதான், அது யானை கன்றுன்னு சொல்லணுமா. அடுத்து அதே மாதிரி வாழைக்கு வந்து வாழைக்கன்று, தேங்காய் மரத்தை வந்து தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. மாமரத்தோட சின்னதாக இருக்கிறது வந்து மாங்கன்றுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பசுக்கு வந்து பசுங்கன்று, குதிரைக்கு குதிரைக்குட்டி, நாய்க்கு நாய்க்குட்டி, அடுத்து பன்றிக்கு பன்றிக்குட்டி, மானுக்கு மான் கன்றுன்னு சொல்லுவாங்க. ஆடுக்கு ஆட்டுக்குட்டி, புலிக்கு புலிப்பரல், யானைக்கு யானைக்கன்றுன்னு சொல்லுவாங்க. சிங்கத்துக்கு சிங்கக்குரலைன்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் சொல்லுவாங்கன்னா இல்லை, இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது அதுங்க எழுப்பக்கூடிய சவுண்டை வச்சு அது என்னென்ன சவுண்டு எழுப்புன்றது இங்கே மரபுச்சொற்களை சொல்லிடலாம். இப்போ பறவைகள்னு பார்க்கும்போது ஆந்தை வந்து அலரும், காக்கை கரையும், கோழி கொக்கரைக்கும், கிளி கொஞ்சும், குயில் கூவும், மயில் அகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விலங்குகள் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாய் குரைக்கும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், பன்றி உருமும், யானை பிளிரும், சிங்கம் முழங்கும் இல்லை கர்ஜிக்கும், இதுவெல்லாம் சொல்லலாம். அடுத்தது இங்கே வந்து பொறுத்துக்கு டைப்பில் பயிற்சி கொடுத்துருக்காங்க. இப்போ குயில்னா கூவும், நரினா ஊளையிடும், காக்கைனா கரையும், சிங்கம்னா முழங்கும், குதிரைனா கனைக்கும். அகரவரிசைப்படுத்தக்கூடியது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த லெசன் வந்து தெருக்கூத்தில் நிறைய வார்த்தைகள் வந்து புதுசாக இருந்துச்சு. அந்த வார்த்தையும் அதுக்கான மீனிங் வந்து, அதாவது சொல்லும் பொருளும் கொடுக்காதது இங்கே நிறைய கொடுத்துருந்தாங்க உள்ளாரையே. அது என்னென்னன்றதை மட்டும் இதில் பார்ப்போம். இதில் என்ன ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. தெருக்கூத்து நடக்கிறது வந்து கதை மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. அது நமக்கு சிலபஸில் இல்லை. இதுக்கு முன்னாடி சிலபஸ்னால் இது கவர் ஆகும், ஆனால் இந்த சிலபஸில் இது கவர் ஆகிறதில்ல. நமக்கு அந்த வார்த்தைக்கான சொல்லும் பொருள்ன்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ களின்ட்டு இதில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதாவது சிறப்புல பயன்படுத்தினா களி, அதுக்கான மீனிங் வந்து நீக்குதல், கழித்தல் அப்படின்ற மாதிரி மீனிங். அடுத்தது தென்னங்கிடுகு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இதில் கொடுத்துருப்பாங்க. தென்னங்கிடுக்கு அப்படின்னா தென்னை மரத்தில் இருக்க ஓலையை வந்து இது பின்னி வச்சுருப்பாங்களே, ஒரு
தென்னை மரத்து ஓலையை வந்து பின்னி வச்சுருக்கக்கூடிய அந்த இதை வந்து தென்னங்கிடுகு கீடு கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கூத்து நடக்கக்கூடிய இடத்த வந்து களரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூத்து வந்து தொடங்கிருச்சுன்னா களரி கட்டுதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். அடுத்தது வந்து அடவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த அடவுன்ற வார்த்தைக்கான மீனிங் என்னென்னா, பாடலுக்கு ஏற்றவாறு சுழன்று சுழன்று ஆடுறத வந்து அடவு அப்படின்னு சொல்லுவாங்களாம். தெருக்கூத்துன்னா என்னென்னா, ஆடலும் பாடலும் இணைந்த நாட்டிய நாடகத்தை வந்து தெருக்கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த லெசனோடைய கடைசியில் வந்து காந்தியடிகள் வந்து இந்த தெருக்கூத்தை பார்த்த பின்னாடி ஒரு விஷயத்தை அவர் லைஃப்பில் ஃபாலோ பண்ணியிருப்பார். என்ன விஷயம்னா, சத்திய நெறின்றது வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார். இங்கே புக் பேக்கில் அது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இளமையில் நாடகம் பார்த்ததால் காந்தியடிகளின் உள்ளத்தில் உருவான நெறி வந்து சத்திய நெறி. அவ்வளோதான். அந்த லெசன்லேயே மொத்தமாக என்னென்ன இருக்குதோ அதை முழுசாகவே பார்த்தாச்சு. இப்போ அறிஞ்சொரு பொருளில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்மை அப்படின்னா பக்கத்தில், திடல் அப்படின்னா திறந்த வெளி, இல்லைன்னா ஊர் பொது இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டம் அப்படின்னா வட்டத்தின் குறுக்களவு, அதாவது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை தான். அதை ஒரு வட்டத்தில் உள்ள குறுக்கா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை வந்து விட்டம் சொல்லலாம். அடுத்தது விசுப்பலகை அப்படின்னா பலர் உட்கார வசதியான நீளமான மர இருக்கையை வந்து விசுப்பலகை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கிடுகு நம்ம தென்னங்கிடுகுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இங்கே கிடுகுன்னா பாய்போல் பின்னிய தென்னங்கீற்றை தான் கிடுகுன்னு சொல்லுவாங்களா. தென்னங்கிடுகுன்ட்டும் சொல்லிடுவாங்க. இங்கே மேலே வந்து தென்னங்கிடுகுன்னு குத்துனும்போது அதுக்கு மீனிங் என்னன்னு நான் செக் பண்ணும்போது அதுக்கு அந்த ஓலையை வந்து பின்னி போட்டு இருக்கக்கூடிய இது தான் தென்னங்கிடுகுன்னு சொல்லுவாங்களாம். அடுத்து கூட்டாக அப்படின்னா ஒன்று சேர்ந்து, பணி அப்படின்னா வேலை, இல்லைன்னா செயல்னு சொல்லுவாங்க. மகுடம் அப்படின்னா கிரீடம், தலையில் அணியும் முடி அப்படின்னு சொல்கிறாங்க. புஜகீர்த்தி அப்படின்னா தோள்களில் இறக்கை போல் அணியும் மரத்தால் செய்யப்பட்ட அலங்கார பொருள். அப்புறம் பாசிமணி அப்படின்னா சிறு மணி வகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அடுத்து மொழித்திறன் வளர்ப்பயிற்சியில் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, ஆள் கொடுத்துருக்குது பாருங்கள். குரில் நெடில் வேடுபாடு குரில் நெடில் வேறுபாடு அறியறதுக்கோசம் கொடுத்துருக்காங்க. இப்போ வட்டம்ன்றது வந்து வாட்டம்னு எழுதுவாங்க, அதாவது நெடிலாக மாற்றும்போது. இப்போ வட்டம்னா என்ன, அது வடிவத்தை குறிக்கிறது. வாட்டம்னா என்ன, அது சோகம் அப்படின்றத குறிக்கிறது. அது குத்து கூத்து, சின்ன குறியில் வந்து குத்து, நெடியில் வரும்போது கூத்து. இப்போ குத்துனா ஒருத்தங்களை அடிக்கிறது இல்லை தாக்குறது, அதை வந்து குத்துன்னு சொல்லுவாங்க. அதே கூத்துனா நாடகம், நடனம், கலை வடிவம்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது மாக்கள் அப்படின்னா, மக்கள்னா என்னென்னா மனிதர்கள் எல்லாரையும் மக்கள்னு கூப்பிடுவாங்க. மாக்கள் அப்படின்றது யாரை குறிப்பாங்கன்னா, தீய செயல்களை செய்கிறாங்களா அவங்கள வந்து மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடுத்தது அணி ஆணி அப்படின்றபோது, அணின்றது வந்து அழகு இல்லைன்னா அணிகலனை வந்து குறிக்கும். ஆணி அப்படின்றது வந்து இரும்பு துண்டு குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது படல், அப்புறம் பாடல் அப்படின்னு வரும்போது, படல்ன்றதுக்கும் பாடல்ன்றதுக்கும் வித்தியாசம் பெருசாக இல்லை. இப்போ பாடல்ன்றது ஒரு முழு பாடலை குறிக்குவாங்க. படல்னா அதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு லைனை மட்டும் குறிப்பிட்டாங்கன்னா அதை வந்து படல்னு சொல்லுவாங்களாம். அது துண்டு தூண்டு அப்படின்றதுக்கு, துண்டுனா ஒரு துணி, ஒரு பீஸ் ஆஃப் ஒரு விஷயத்தை வந்து துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டுக்கு தூண்டு அப்படின்னா ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறதுன்னு சொல்கிறது தான் தூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சட்டை சாட்டை அப்படின்னா, சட்டைனா ஒரு துணி, ஆண்கள் அணியக்கூடிய இது வந்து மேலாடை வந்து சட்டைன்னு சொல்லுவாங்க. அதே சாட்டைன்றது வந்து சவுக்கு இல்லைன்னா அடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவின்ட்டு கூட சொல்லலாம். அடுத்தது பத்திரம், அப்புறம் பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திரம்னா ஒரு ஆவணம்ன்றது, டாக்குமெண்ட் வந்து பத்திரம் சொல்லுவாங்க. பாத்திரம் அப்படின்றது வந்து ஒரு கொள்கலன். முன்ன நம்ம இதுக்கு பார்த்தோம்ல, கூடம்னு பார்க்கும்போது அந்த குடத்துக்கு வந்து ஒரு கொள்கலன் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கே பாத்திரம்ன்றது ஒரு கொள்கலன். அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பாத்திரம் அப்படின்றது பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா. அடுத்தது எடுத்துக்காட்டில் உள்ளது போல் சேர்த்து எழுதுன்னு சொல்கிறாங்க. பார்த்து கூட்டல் கொண்டு பார்த்து கொண்டு, சூழ்ந்து கூட்டல் கொண்டு சூழ்ந்து கொண்டு, படுத்து கூட்டல் கொண்டு படுத்து கொண்டு, வந்து கூட்டல் கொண்டு வந்து கொண்டு, எடுத்து கூட்டல் சொல்லி எடுத்து சொல்லி. அதெல்லாம் வல்லினம் மிகும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இக்கு இல்லைலாம் முடியும். கலைந்து கூட்டல் சென்று கலைந்து சென்று, முடித்து கூட்டல் தந்து முடித்து தந்து, வரைந்து கூட்டல் தள்ளி வரைந்து தள்ளி, போத்து கூட்டல் படுத்து போத்து படுத்து, சென்று கூட்டல் பார்த்து சென்று பார்த்து அப்படின்னு வரும். அடுத்து திறன்வள தொடர்பணி. இந்த திறன்வள தொடர்பணியில் ஒரு குறள் கொடுத்துருப்பாங்க. இந்த குறளில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த காலத்துலேயே கூத்துன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு, தெருக்கூத்துன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்ட்டு அவர் குறளில் சொல்லியிருப்பாங்க. அவர் டேரெக்டாக இப்போ கூத்து இருக்குது அப்படின்ட்டுலாம் அதில் சொல்லியிருக்க மாட்டார். ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போய் அதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு அந்த கூத்துன்ற ஒரு விஷயத்தை இங்கே பயன்படுத்தியிருப்பார். அது மூலமாக அந்த காலத்தில் தெருக்கூத்துன்றது பிரபலமாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க கூத்தாட்டு அவை குலாத்து அற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தன்று தற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைனுக்கான மீனிங் என்ன, இந்த குறளுக்கான மீனிங் என்னென்னா, இப்போ வந்து ஒரு கூத்து நடக்குதுன்னா நிறைய மக்கள் வந்து சேருவாங்க. அதே அந்த கூத்து முடிஞ்சிச்சுன்னா அந்த மக்கள் எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஒருத்தங்கிட்ட செல்வம் சேருது வந்து, நிறைய செல்வம் சேருதுன்னா சேர்ந்துட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட இது வந்து நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடும், நம்மளை விட்டு போயிடும். அப்படின்ற எப்படி மக்களெல்லாம் அந்த கூத்தை பார்க்கறது வந்துட்டு போகிறாங்களோ அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்துட்டு அதே மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறள் வந்து நிலையாமைன்ற ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பண்பு பெயர் கொடுத்துருக்காங்க. பண்பு பெயரில் நம்ம அங்கே மேலே பெயர் சொல்லுறதுலேயே பண்பு பெயர் பார்க்கும்போது வடிவம், நிறம் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்ல.
அந்த மாதிரி இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வெண்தாமரை அப்படின்றது வெண்மை குட்டல் தாமரைன்னு வரும். கருங்குதிரைன்றது வந்து கருமை குட்டல் குதிரைன்னு வரும். இந்த 2 இடத்துலையுமே நிறத்தை பேஸ் பண்ணி அதோடைய பெயர் வச்சிருக்கிறதுனால இது நிறப்பண்பை குறிக்குது. நிறப்பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ வெண்தாமரை கருங்குதிரைன்றதால நிறப்பண்பு பெயர்னு சொல்கிறாங்க. அடுத்து முப்பால் குறுங்கோல் அப்படின்றது 3 குட்டல் பால்னு பிரியும். குறுமை குட்டல் கோல்னு வரும். இப்போ முப்பாலில் 3ன்றது ஒரு எண்ணிக்கை அளவு குறிக்குது. அதேமாதிரி குறுங்கோல்ன்றது குறுமை குட்டல் கோல்னு வரும்போது அந்த குறுமைனா என்னென்னா சின்னதாக இருக்குது அப்படின்ற குறிக்கிறதுக்கோசரம் குறுமைன்றது. இது 2மே அளவை குறிக்கிறதுனால இது அளவு பண்பை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வட்டக்கல்ன்றது வந்து வட்டம் குட்டல் கல்லுன்னு பிரியும். சதுர குழின்றது வந்து சதுரம் குட்டல் குழின்னு வரும். இது வந்து வடிவத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பண்பு வடிவ பண்பை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கசப்பு மருந்துன்றது கசப்பு குட்டல் மருந்துன்ட்டு புளி குழம்பு அப்படின்றது புளிப்பு குட்டல் குழம்புன்றது கசப்பு புளிப்புன்ற சுவையை குறிக்கிறதுனால இது சுவை பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அன்பகம்ன்றதை பிரிக்கும்போது அன்பு குட்டல் அகம்ட்டும் ஈகை உள்ளம் அப்படின்றது ஈகை குட்டல் உள்ளம் இது பண்ணும்போது அன்பு ஈகை இது 2மே ஒரு குணப்பண்பை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பண்பு பெயர்ன்றது நிறம் அளவு வடிவம் சுவை குணம் இந்த 5 விஷயத்தையும் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேர் வைக்கும்போது இந்த 5 விஷயம் பண்பு பெயரில் பேர் வைக்கும்போது இந்த 5 விஷயத்தை பேஸ் பண்ணி வச்சாங்கன்னா அது பண்பு பெயருக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மொழிப்பயிற்சியில் இருக்கக்கூடிய அடைமொழின்றது. அடைமொழின்றது வந்து நம்மளுக்கு தெளிவாக புரியுற மாதிரி சொல்லணும்னா நிக்நேம் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். இப்போது ஒருத்தருங்க இந்த அடைமொழியில் வந்து 2 வகைப்படும். ஒன்று இனமுள்ள அடைமொழி, இனமில்லா அடைமொழின்ட்டு 2 வகையாக சொல்கிறாங்க. இனமுள்ள அடைமொழின்றது வந்து இப்போது ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸில் நான் ஒரு 4-5 பேருக்கு ஒரே நேமாக இருக்கும்போது அந்த 4-5 பேரையும் டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிக்நேம் வச்சு நம்ம கூப்பிடுவோங்களே அந்த மாதிரியான விஷயத்த வந்து இனமுள்ள அடைமொழி. அதாவது 4 பேருக்கும் ஒரே பேராக இருக்கிறதுனால அதில் இவங்க யார் அவங்க யாருன்னு தனித்தனியாக பிரித்து காட்டுறதுக்கோசரம் நம்ம பேசுகிறது வந்து அவங்களுக்கு நிக்நேம் வைக்கிறது வந்து இனமுள்ள அடைமொழின்னு சொல்லுவாங்க. அதே இனமில்லா அடைமொழின்றது வந்து 4-5 பேரெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது ஒரே பர்சன் தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவனுக்கு நேம் வச்சு கூப்பிடாம நம்ம நிக்நேம் வச்சு கூப்பிடுவோங்கள ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும்ன்ற மாதிரி நேம் வச்சு கூப்பிட்டாங்கன்னா அது வந்து இனமில்லா அடைமொழின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே இதில் எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இப்போது தாமரை மலரில் வந்து செந்தாமரைன்ட்டு ஒன்று சொல்லுவாங்க, வெண்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய தாமரை வந்து வெண்தாமரை அப்படின்ட்டும், சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய தாமரை வந்து செந்தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நிறத்தின் பேஸ் பண்ணி அதை 2த்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்கோசரம் அதுக்கு ஒரு அடைமொழியாக செம்மை வெண்மைன்றதை ஆட் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க. இப்போ செந்தாமரை பிரித்து எழுதணும்னா செம்மை குட்டல் தாமரை, வெண்தாமரை பிரித்து எழுதும்போது வெண்மை குட்டல் தாமரை என்று வரும். அடுத்து பால் குடம்ல நிறைய குடம் இருக்கும். பாலை நிரப்பி வச்ச குடம் இருக்கும், தண்ணியை நிரப்பி வச்ச குடம் இருக்கும், நெய்யை நிரப்பி வச்ச குடம் இருக்கும். இப்போ பாலை நிரப்பி வச்ச குடத்தை வந்து பால் குடம்னுவாங்க. நெய்யை நிரப்பி இருந்தால் அது நெய் குடம், இதை தண்ணியை நிரப்பி வச்சிருந்தா தண்ணீர் குடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பால் குடத்தை பிரித்து எழுதும்போது பால் குட்டல் குடம்னு பிரியும். நெய் குடத்தை பிரித்து எழுதும்போது நெய் குட்டல் குடம்ட்டு பிரியும். இந்த இதெல்லாம் தாமரைக்கும் குடத்துக்கும் இது வந்து இனமுள்ள அடைமொழின்னு சொல்லுவாங்க. அதுவே இங்கே கொடுத்துருக்க கருங்காக்கை செம்போத்து அப்படின்றது வந்து இப்போ காகம்னாவே அது கருப்பு கலரில் தான் இருக்கும். இருந்தாலும் அது கருங்காக்கை அப்படின்ற நம்ம பேர் வச்சு அழைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து இனமில்லா அடைமொழின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய இனத்தை பிரித்து காட்டணுன்ட்டு இதில் இருந்தாலும் அதுக்கு ஒரு அடைமொழி வச்சு நம்ம கூப்பிடுறோம். அப்படி இருக்கிறது வந்து இனமில்லா அடைமொழின்னு சொல்லுவாங்க. இப்போ கருங்காக்கை அப்படின்றது கருமி குட்டல் காக்கைன்னு பிரிப்பாங்க. செம்போத்து அப்படின்றது ஒரு பறவை இனம் தான். இது எந்த இனம்னா குயில் இனம் இருக்குல்ல அதோடைய இனத்தில் இது ஒரு பறவை தான் செம்போத்துன்ற பறவை. இது பார்க்கறதுக்கு குயில் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் குயிலோட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னோம்னா அதோடைய முட்டையை வந்து மற்ற கூட்டில் போய் வச்சுட்டு போயிடும்னு சொல்லுவாங்களே. ஆனால் இது அந்த மாதிரி பண்ணாது. இது தனியாகவே கூடு கட்டி முட்டை வைக்கக்கூடிய ஒரு பறவை தான். அப்புறம் இன்னொரு விஷயம் இதை பற்றின தேடும் போது ஒரு விஷயம் நான் கூகுளில் பார்த்தது என்னென்னா ஈழத்தின் தலைவர்னு சொல்லுவாங்களே பிரபாகரன், அவருடைய ஈழத்துடைய தேசிய பறவையை இதைத்தான் சொல்லியிருப்பார். செம்போத்து அப்படின்ற பறவையை தான் சொல்லியிருப்பார். இந்த பறவை தான் ஈழத்துடைய தேசிய பறவையை அவர் அறிவிச்சிருப்பார் அவர் இருந்த காலகட்டத்தில். ஓகேங்களா. செம்போத்துன்ற பறவை பார்க்கறதுக்கு குயில் மாதிரியே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் இல்லை. இங்கே பயிற்சிக்குன்னு சில கொடுத்துருக்காங்க. இப்போ கார்த்திகை விளக்கு அப்படின்றத பார்த்தோம்னா இது விளக்கில் நிறைய வகை இருக்கும். இது கார்த்திகை மாதத்துக்குன்ட்டு வைக்கிற விளக்கு கொஞ்சம் அந்த அகல் விளக்குன்றது தான் கார்த்திகை விளக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து இனமுள்ள அடைமொழின்னு சொல்லலாம். உப்பளம்ன்றது களம்ன்றது வந்து நிறைய இருக்கும். இப்போ உப்பை மட்டும் இது பண்ணி பிரித்து காட்டுறதுனால இது இனமுள்ள அடைமொழின்னு சொல்கிறாங்க. பூ மரம்ன்றது மரத்துலனாவே பூ இருக்க தான் செய்யும். இதை வந்து இனமில்லா அடைமொழின்னு சொல்லலாம். இலை மரம்ன்றது மரத்தில் இலை இருக்கிறது காமன். அப்படி இருக்கும்போது இலை மரம்ன்றது வந்து இனமுள்ள அடைமொழின்னு சொல்ல முடியாது, இனமில்லா அடைமொழின்னு சொல்லலாம்.
அடுத்தது வெண்திங்கள். திங்கள்ன்றது நிலாவை தான் இங்கே குறிக்கிறாங்க. அந்த நிலாவானது வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து வெண்திங்கள்னு சொல்கிறது வந்து அதுலேருந்து டிஃப்ரென்ஸ் பண்ணலை. இது வந்து இனமில்லா அடைமொழின்னு சொல்லலாம். இப்போ நீலமயில், மயில் நீல கலரில் தான் இருக்கும். அதனால் நீலமயில்னு சொல்கிறது இதுவும் இனமில்லா அடைமொழி. கருமேகம், மேகம் வந்து வெள்ளையாகவும் இருக்கும். மழை வரதுக்கு முன்னாடி அது கருமை நிறத்தில் மாறுது. அதை டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்கோசம் தான் இது சொல்லியிருக்காங்க. அப்போ இனமில்லா அடைமொழி. அது கருங்குயில், குயில்னாவே கருப்பு கலரில் தான் இருக்கும். அதனால் இது இனமில்லா அடைமொழி. செஞ்ஞாயிறு, ஞாயிறு சிவப்பு கலரில் தான் இருக்கும். அதனால் செஞ்ஞாயிறுன்னு சொல்கிறது இனமில்லா அடைமொழின்னு சொல்லலாம். தோய் தயிர், தயிர் வந்து அது பொறமோருன்னு சொல்லுவாங்களா, அதை தான் தோய் தயிர்னு சொல்லுவாங்க. இது அந்த பர்டிகுலர் பர்பஸ்க்கோசரம் எடுத்து வைக்கிறதுனால இதை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இது இனமுள்ள அடைமொழின்னு சொல்லலாம். அது வெண்புறா, புறாவில் பல கலரில் இருக்குது. இந்த குறிப்பிடுறது வந்து வெள்ளை கலர் புறா சொல்கிறதுனால இது வெண்புறான்றதுனால இது இனமுள்ள அடைமொழி. வெள்ளை பசுன்றது இனமுள்ள அடைமொழி. பசுல நிறைய கலரில் இருக்கிறதுனால வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பசு வந்து வெள்ளை பசுன்னு சொல்லுவாங்க. இது இனமுள்ள அடைமொழின்னு சொல்கிறாங்க. அகரவரிசைப்படுத்துறது இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது லெசன் வந்து உணவே மருந்து. இந்த லெசனில் வந்து ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. உணவுப் பொருளை வந்து எப்படி மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு சிலபஸில் இல்லை. இதுவே போன சிலபஸாக இருந்துச்சுன்னா இது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசனாக பார்த்துருப்போம். அந்த எந்தெந்த பொருள் எது எதுக்கு உதவுது அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது இப்போதைக்கு சிலபஸ் இல்லாதனால இதில் நம்ம எதுவும் பார்க்கறதில்ல. அடுத்தது நம்ம இதில் பார்க்க வேண்டியது சொற்களஞ்சியம், அறிஞ்சொரு பொருள். தாவரம் அப்படின்னா செடி கொடி மர வகையை தான் தாவரம்னு சொல்லுவாங்க. ஊறு அப்படின்னா துன்பம் இல்லைன்னா கேடுன்னு சொல்லுவாங்க. பேணுவது அப்படின்னா பாதுகாப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. இங்கே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்கிறது யார் சொல்லியிருப்பாங்கன்னா திருமூலர் தான் சொல்லியிருப்பாரு. அதை தாண்டி வேறு என்ன. அடுத்து மொழித்திறன் வளர்பயிற்சி. இங்கே இது வந்து சிலபஸில் கவர் ஆகுது. எந்த டாபிக் கீழே கவர் ஆகுதுன்னா பிழை திருத்துக அப்படின்ட்டு சொல்லகராதி செகண்ட் யூனிட்டு சொல்லகராதின்ட்டு இருக்கும். அதில் பிழை திருத்துகன்னு ஒரு இது கொடுத்துட்டு அது எடுத்துக்காட்டில் ஒரு அப்படின்ற மாதிரி மட்டும் கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் நிறைய மெட்டீரியல் நான் பார்த்துருக்கேன். தமிழ் மெட்டீரியலில் பார்க்கும்போது அந்த ஒருன்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைனா அது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக டேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த முதலிய முதலான ஆகிய அப்படின்ற வார்த்தைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தமிழ் புக்கில் அதையும் தாண்டி இன்னுமே இருக்குது. இங்கே பாருங்கள், இல் அப்படின்றத எங்கே பயன்படுத்துவாங்க, உள் அப்படின்றத எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்றது இங்கே மொழித்திறன் வளர்பயிற்சியில் கொடுத்துருக்காங்க. இப்போ இல் அப்படின்றது வந்து எங்கே பயன்படுத்துவாங்கன்னா ஒரு பல விஷயத்தை நம்ம குறிப்பிடணும்னா அதை வந்து இல் பயன்படுத்துவாங்க. உள்னா அந்த பல விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா அது உள் பயன்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், பூண்டு தாவரங்களுள் ஒன்று அப்படின்னா தாவரங்கள்ன்றது நிறைய விஷயம், அதுக்குள்ளே ஒன்றை மட்டும் குறிக்கிறதுக்கோசரம் உள் பயன்படுத்தியிருக்காங்க. அதே கீழே பாருங்கள், காய்கறிகளில் உயிர் சத்து உள்ளது. எல்லா காய்கறிகளிலும் உயிர் சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே காய்கறியில் இல்லை வந்து இருக்குல்ல, இப்போ வந்து பல விஷயத்தை சேர்த்து சொல்கிறதுனால இங்கே வந்து இல்லு பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே மேலே வந்து தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரே அந்த பூண்டு வகையை மட்டும் குறிப்பிடுறதுனால இங்கே மேலே வந்து உள் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கான பயிற்சி வினாக்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. பெருங்கடைகள் பெருநகரங்கள் உண்டுங்கிற பெருங்கடைகள் அப்படின்றது பல விஷயத்தை இது பண்ணுறதுனால பெருங்கடைகள் பெருநகரங்களில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சிவாஜி மராட்டிய வீரர்கள் சிறந்தவர். இந்த லைனில் மராட்டிய வீரர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அதில் சிவாஜி மட்டும் குறிப்பிடுறதுனால சிவாஜி மராட்டிய வீரர்களுள் சிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உயிர்ச்சத்து பழங்கள் அதிகம்ன்ற இந்த லைனை வந்து உயிர்ச்சத்தானது பழங்களில் எல்லா பழங்களும் வரும்போது பழங்களில் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். மாம்பழம் முக்கணிகள் ஒன்று என்பது முக்கணியில் ஒன்று தான் மாம்பழம். அப்போ ஒன்றை மட்டும் தான் குறிப்பிடுறாங்க. அப்போ மாம்பழம் முக்கணிகளுள் உள் வரும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த உள்ன்றது வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய பிழை திருத்துக என்ற தலைப்பின் கீழே வரும். இதே மாதிரி அடுத்த லெசனில் வந்து இன்றி அன்றி அப்படின்ற வார்த்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு கொடுத்துருப்பாங்க. இது மட்டும்தானா அதுக்குள்ளே வரும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னமும் நிறைய விஷயம் இருக்குது. பிழை திருத்துகன்றது அவன் எக்ஸாம்பிளுக்கு ஓருன்னு மட்டும் கொடுத்ததுனால நிறைய பேர் அதை மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கோசம் தான் நான் இந்த 2003 எடிஷன் புக்கை நான் நடத்தணும்னு நினச்சி நடத்துகிறேன். இப்போ அடுத்தது திறன் வளர்பயிற்சியில் இருக்கக்கூடிய இது வந்து கீழே கொடுத்துருக்கிற 2 லைனுமே எதில் இது பண்ணுன்னா ஃபஸ்ட்டு மீதூன் விரும்பேல்ன்றதும் இது ரெண்டுமே கொஞ்சவேந்தன் ஆத்திச்சூடி இந்த மாதிரி நூல்கள்லேருந்து வருது. கொஞ்சவேந்தன் ஆத்திச்சூடி இது 2 யார் எழுதுறதுன்னா ஔவையார் எழுதுறது. ஔவையார் வந்து நம்ம சிலபஸில் இருக்கிறனால இந்த 2 லைனுக்கும் மீனிங் என்னன்னு பார்க்குறோம். மீதூன் விரும்பேல் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்றத தான் மீதூன் விரும்பேல் அப்படின்ற சொல்லுக்கான மீனிங். அப்புறம் பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண் அப்படின்னா இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா பால் கலந்த உணவாக இருந்தணும், இல்லைன்னா பால் பொருட்கள் கலந்த பால் தயிர் மோர் நெய் வெண்ணெய் இதில் எதுவாக இருந்து அந்த பொருள் கலந்த சாப்பாடாக இருந்தாலும் அது எந்த காலத்தில் நம்ம சாப்பிட்றோம். இப்போ பகலில் சாப்பிட்றோமா நைட்டில் சாப்பிட்றோமா, கரெக்டான டைமில் காலையில் சூரியன் உதிச்சதுலேருந்து சூரியன் மறையத்துக்குள்ளார உணவு உண்டோம்னா அது சரியாக இருக்கும். அதே நைட்டு 1 மணிக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நான் நெய் போட்டு நெய் சோறு சாப்பிட்றேன் அப்படின்றத பிரியாணி சாப்பிட்றேன்றதெல்லாம் உடம்புக்கு தீங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய லைன் தான் இது. பால் பொருளால் ஆன ஒரு உணவாக இருந்தாலும் காலம் அறிந்து உண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது ஒரு திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படின்ற. இந்த குறளில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, சிலருக்கு சில ஃபுட்டெல்லாம் ஒத்துக்காது. அந்த ஒத்துக்காத ஃபுட்டு வந்து சிலர் சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஃபுட்டை மட்டும் சாப்பிடாம இருக்கிறத விட, இப்போ ஒரு ஃபுட்டு உங்களுக்கு நல்லா ஒத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுட்டு வந்து எப்போனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு காலம் வந்து இது பண்ணி சாப்பிடணும். அதே சமயம் அந்த உணவானது வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட உணவு செரிச்ச பின்னாடி நமக்கு பசிக்கும் போது மட்டும்தான், நமக்கு எந்த ஒரு ஊரும் விளைவிக்காத உணவாக இருந்தாலும் நமக்கு பசிக்கிற போது மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற திருக்குறளை தான் இது. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணத்தில் வந்து தொழிற்பெயர் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பண்பு பெயர் பார்த்தோம், இப்போ தொழிற்பெயர் பார்க்கணும். மொத்தம் தொழிற்பெயரில் 3 வகைப்படும். விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா அந்த தொழிற்பெயர்ன்ற குறிக்கக்கூடியது. இப்போ ஒரு செயலுக்கு வந்து பேர் வச்சாங்கன்னா அது தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. அப்படி குறிக்கக்கூடியது இல்லை, கடைசியாக ஒரு விகுதி பெற்றுருந்துச்சுன்னா, என்னென்ன விகுதினா தல், அல், அம், ஐ, கை, இந்த வார்த்தையெல்லாம் விகுதின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பெற்று வந்துச்சுன்னா, இப்போ ஆடுதல்ன்றதுல வந்து தல் விகுதி வந்திருக்கு. அதே போல் வருகைன்றதுல வந்து கை விகுதி வந்திருக்கு. அதே மாதிரி பேசுதல் அப்படின்றது தல் விகுதி, பாடல் அப்படின்றது அல் விகுதி, ஓட்டம் அப்படின்றதுல அம் விகுதி, கொலை அப்படின்றதுல ஐ விகுதி, செய்கை அப்படின்றதுல கை விகுதின்ற விகுதி பெற்று இருக்கிறதுனால இது விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து அடுத்தது இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். காவலர் திருடனுக்கு ஒரு உதை கொடுத்தார் அப்படின்றதுல உதைன்றது தான் தொழிற்பெயர். இங்கே உதைன்றது உதைத்தல்ன்ற செயல் அந்த தொழிலை தான் குறிக்கிறது. ஆனால் இங்கே விகுதி இல்லை. முன்ன போன இதில் எல்லாம் தல், அல்லம், இந்த ஐ, கைன்னு எல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உதைன்னு மட்டும் கொடுத்துருக்கனால இதில் வந்து விகுதி இல்லாத காரணத்தினால இது என்ன சொல்லுவாங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து இங்கே கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்ற இந்த எக்ஸாம்பிளில் கெடுதல்ன்றது தான் ஒரிஜினல் தொழிற்பெயர், அது விகுதி பெற்ற ஒரு தொழிற்பெயர். அதில் தல்லுன்றது இல்லாதனால கெடு அப்படின்னு வரும்போது முதல்நிலை தொழிற்பெயரை மாறுது. முதல்நிலை தொழிற்பெயர் கேடுன்னு மாறி இருக்கிறதுனால முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு மாறி இருக்கு. ஓகேங்களா, 3த்துக்கான டிஃப்ரென்ஸ் இதுதான். அடுத்த பயிற்சி இது எதுவும் தேவையில்லை. அது மொழிபெயர்ச்சியில் தொகை சொற்கள் கொடுத்துருக்காங்க. தொகை சொற்கள்னால் என்னென்னா 2-3 பொருளை வந்து சேர்த்து ஒரே பொருள் மீனிங்காக கொடுக்கறது வந்து தொகைச்சொல்னு சொல்லுவாங்க. இப்போ மா, பலா, வாழை இந்த 3த்தையும் சேர்த்து முக்கணின்னு சொல்கிறாங்களே, இதுதான் அந்த தொகை சொற்கள்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க, அது என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். இது பெரும்பாலும் எந்த இடத்துல பயன்படுனா பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்ற டாபிக்குள்ளே இதை வைக்கலாம். இப்போ இந்த ஒரு 3 விஷயம் இருக்குன்னா ஒன்று மட்டும் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அது பொருந்தா ஒன்று அப்படின்னு சொல்ல முடியல, அதனால் சொல்கிறேன். இப்போ தொகைச்சொல்ல இரு திணை அப்படின்னா உயர்திணை அக்ரிணை, இரு வினைன்னா நல்வினை தீவினை அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கணி அப்படின்னா மாப்பலா வாழைன்றது சொல்லுவாங்க. அடுத்து முத்தமிழ்ன்றது இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னீர் அப்படின்னா ஆற்று நீர், மழை நீர், ஊற்று நீர்னு சொல்கிறாங்க. முப்படை அப்படின்னா தரைப்படை, கப்பல் படை, விமானப்படைன்றது. 4 வகை உணவுனா அது உண்ணல், தின்னல், பருகல், நக்கல் அப்படின்றத தான் 4 வகை உணவுன்னு சொல்கிறாங்க. நாற்குணம் அப்படின்னா அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நானிலம் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் சொல்கிறாங்க. ஐம்பொறினா மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐம்பூதம்னா நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறுசுவை அப்படின்னா இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கரிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எழுவண்ணம் அப்படின்னா வெண்மை, கருமை, செம்மைனா சிவப்பு, பசுமை, மஞ்சள், நீலம், கருநீலம்ன்றதை சொல்கிறாங்க. என் சுவை அப்படின்னா நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, ஊவகை அப்படின்றாங்க. நவதானியம் அப்படின்னா நெல், துவரை, பச்சைப்பயிறு, உளுந்து, அவரை, எள்ளு, கடலை, கொள்ளு, கோதுமை அப்படின்றத தான் நவதானியம் சொல்கிறாங்க. அடுத்து அகராதி காணும் பயிற்சியில் இதில் என்ன பண்ணிங்கன்னா இதை அகரவரிசைப்படுத்துங்க அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 9வது லெசன் வந்து பாரத ரத்னா எம்ஜிஆர். இவர் நம்ம சிலபஸில் இல்லைனாலும் இவரை பற்றி எதுவும் பார்க்கல. இது இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை முழுசாக படிச்சுக்கோங்க. அவர் நடித்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல் லைன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் இருக்கக்கூடிய சொற்களஞ்சியம்ன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சொற்களஞ்சியமில் அறிஞ்சொரு பொருள். இணையர் அப்படின்னா தம்பதியர், அதாவது கணவன் மனைவியர் 2 பேரும் சேர்த்து தான் இணையர்னு சொல்லுவாங்க. அகவை அப்படின்னா வயது, தமையனார் அப்படின்னா அண்ணன் அப்படின்னு குறிக்கும். பாமரன் அப்படின்னா ஓரளவும் கல்வி அறிவு பெறாதவன். பாமரன்னா ஓரளவும் கல்வி அறிவு பெறாதவனை தான் சொல்லுவாங்க. மிக சாதாரண மனிதன்னு சொல்லலாம். அல்லும் பகலும்ன்றதுக்கான மீனிங் வந்து இரவும் பகலும் அப்படின்றது. திங்கள்னா மாதம், ஈட்டிய அப்படின்னா சம்பாதித்த அப்படின்னு சொல்கிறாங்க. அது இதெல்லாம் எதுவும் தேவையில்லை நமக்கு. இங்கே மொழித்திறன் வளர் பயிற்சியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொன்னல, இல் உள்ன்றது வந்து எப்படி பயன்படுத்தணுன்ட்டு நம்ம என்ன சொன்ன மாதிரி இங்கே இன்றி அன்றி அப்படின்ற வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அன்றின்னா முன்னாடி சொன்ன விஷயமும் பின்னாடி சொன்ன விஷயமும் சேர்த்து 2மே இன்க்ளூட் ஆகுதுன்னா அது வந்து அன்றின்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. இப்போ முன்னாடி சொன்ன விஷயம் இல்லை, பின்னாடி சொன்ன விஷயம் மட்டும்தான் அப்படின்னா அதுக்கு இன்றி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நடிப்பு துறையில் மட்டும் மின்றி அப்படி
அப்படின்ட்டு மட்டுமின்றி அரசியலிலும் அப்படின்னா நடிப்பு துறையில் கிடையாது, அரசியலில் மட்டும்தான் அப்படின்ற மீனிங் வரும். இன்றி அப்படின்றது ஈக்குதில் இதை பயன்படுத்தி நம்ம எழுதணும்னா ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை இல்லைன்னு அர்த்தம், கடைசி சொன்ன வார்த்தை மட்டும்தான் அப்படின்றதுக்கு இன்றின்றதை பயன்படுத்துவோம். அதே அடுத்த லைனில் பாருங்கள், நடிப்பு துறையில் மட்டும் மன்றி அரசியலிலும் அப்படின்னா நடிப்பு துறையிலும் அவர் ஜெயிச்சிருக்காரு, அதே சமயம் அரசியலிலும் அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் மன்றி ஆல வரக்கூடியது வந்தால் ரெண்டுமே மீனிங்கு, ஈல வரக்கூடியது பயன்படுத்தினா கடைசியாக சொன்னது மட்டும்தான் அப்படின்றது மீனிங்கு. ஓகேங்களா? இங்கே தமிழ் மொழி தமிழ்நாட்டில் பேசப்படுகிறது, ஈழத்திலும் பேசப்படுகிறது. இந்த லைனை இந்த மட்டுமின்றி பயன்படுத்தி சொல்கிற போது தமிழ் மொழி தமிழ்நாட்டில் மட்டுமன்றி ஈழத்திலும் பேசப்படுகிறது அப்படின்னு வரும். வேலன் வகுப்புக்கு பிந்தி வந்தான் பொய்யும் சொன்னான். இந்த லைனை எப்படி நம்ம மாற்றி எழுதுனா, வேலன் வகுப்புக்கு பிந்தி வந்தது மட்டுமன்றி பொய்யும் சொன்னான் அப்படின்னு எழுதுவாங்க. கந்தன் விளையாட்டில் வெற்றி பெற்றான், படிப்பிலும் சிறந்து விளங்கினான். இதை எப்படி மாற்றி எழுதுனா, கந்தன் விளையாட்டில் மட்டுமன்றி படிப்பிலும் சிறந்து விளங்கினான் அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம். அடுத்தது, அறிஞர் அண்ணா தமிழில் அழகாக பேசினார், ஆங்கிலத்திலும் சிறப்பாக பேசினார். இதை எப்படி எழுதணும்னா, அறிஞர் அண்ணா தமிழில் மட்டுமன்றி ஆங்கிலத்திலும் சிறப்பாக பேசினார் அப்படின்ட்டு நம்ம எழுதலாம். திறன்வள தொடர்பணின்றதுல பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதை கொடுத்துருப்பாங்க. இப்போ பேயொன்று ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்க, இது பேச்சு வழக்கு. பேயொன்று ஆடுகிறது என்று சொல்லி வைப்பார்கள், இதை எழுத்து வழக்குன்னு சொல்கிறாங்க. வள்ளி விடாமல் பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்றது வள்ளி இடைவிடாமல் பேசி கொண்டு இருந்தால்ன்ட்டு எழுதலாம். அதே மாதிரி எடை சரியான பார்த்து பொருளை வாங்கணுன்ற லைனை எடை சரியாக உள்ளதா என்று பார்த்து பொருளை வாங்கி வர வேண்டும் அப்படின்ட்டு எழுதலாம். அடுத்தது, நான் போயிட்டு வரேன்னு சொன்னான் அப்படின்ட்டு இருக்குது. இந்த லைன் எப்படி சொல்லலாம்னா, நான் போயிட்டு வரேன்னு அவன் சொன்னான் அப்படின்னு எழுதலாம், இல்லை அவன் போயிட்டு வருவதாக சொன்னான் அப்படின்னு கூட மாற்றி எழுதலாம். இப்போ வஉசி பேச ஆரம்பித்ததும் கூட்டம் அமைதியாச்சு அப்படின்ற இந்த லைனை வஉசி பேச ஆரம்பித்ததும் இல்லைன்னா பேச தொடங்கியதும் கூட்டம் அமைதியானது இல்லை ஆகியது அப்படின்ற மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். அடுத்தது இலக்கணம். இலக்கணத்தில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வினைமுற்று கொடுத்துருக்காங்க. வினைமுற்றில் 2 வகைப்படும். ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று. வினைமுற்றுனா என்னென்னா, ஒரு செயலை முற்று பெற்றுச்சு அப்படின்னா, ஒரு செயல் முடிஞ்சிருச்சுன்னா அதை வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. இப்போ தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னு 2 டைப்பாக இது சொல்கிறாங்க. தெரிநிலை வினைமுற்றில் என்ன இருக்குன்னா, அந்த லைனில் 6 விஷயமும் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியும். என்னென்னா, நிலம், செய்பவன், கருவி, செயல், காலம், செய்பொருள், இந்த 6 விஷயத்தையுமே அது வெளிப்படையாக நமக்கு உணர்த்தும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது குறிப்பு வினைமுற்றில் பார்த்தோம்னா செய்பவனை மட்டும்தான் உணர்த்தும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, கண்ணன் கடிதம் எழுதினான் அப்படின்னு இருக்கிற இந்த லைனில் எழுதினான் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு பார்த்தோம்னா, அது எழுதுனது அந்த லைனில் பார்த்தோம்னா, இப்போ செய்பவன் யார், கண்ணன், அதையும் கொடுத்துருக்காங்க. கருவி என்னென்னா, அவன் எழுதுகோலை வச்சு தான் எழுதியிருப்பான் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து நிலம்ன்றது ஏதோ ஒரு அறையில் உட்காந்து தான் அது எழுதியிருப்பான் அப்படின்றது நம்மளுக்கு பொருள்படுது. அடுத்து செயல்ன்ற வரும்போது அவன் எழுதுகிற செயலை சொல்கிறதுனால எழுதுதல் அப்படின்றது தெரியுது. அடுத்து காலம் அப்படின்ற போது இது எழுதினான் அப்படின்னு சொல்லும்போது முடிஞ்ச விஷயம், அப்படின்னா இறந்த காலம் அப்படின்னு வரும். அது செய்பொருள் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு பேப்பரில் எழுதியிருப்பான், இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு பர்பஸ் கோர்ஸில் எழுதிருக்கும் போது அது கடிதமாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன அவன் எழுதுனான்ற ஒரு செயல் மூலமாகவே அவன் என்னென்ன இந்த 6 விஷயமும் நமக்கு வெளிப்படையாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் உழவன் வயலை உழுகிறான் அப்படின்ற விஷயத்துலையும் என்ன விஷயம்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இப்போ குறிப்பு வினைமுற்றுன்றதில் அந்த செய்பவனை மட்டும்தான் குறிச்சிருக்கும். இப்போ ராமன் இனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமனுடைய பண்பு அவனோட பண்பு இனிமையாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுது. அதில் அந்த செய்பவனுடைய கேரக்டர் மட்டும் தான் இங்கே சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புகழேந்தி பொன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொன்னை உடையவனை பொன்னன் சொல்லுவாங்க. அதாவது நிறைய பணம் வச்சுருக்கவன் பொன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலன் மதுரையான் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரைன்றது ஒரு இடம். இது இடத்தை பேஸ் பண்ணி அந்த வேலன்ற அந்த செய்பவனை மட்டும் இங்கே சொல்கிறாங்க. அதாவது வேலன்ற மதுரைக்காரன் அப்படின்றது பொருள்படுது. ஓகேங்களா? அடுத்து நடராசன் திருவாதிரையான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காலத்தை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. நடராசன்ற அந்த திருவாதிரையில் பிறந்தவனாக இருப்பான், அதனால் அவனை திருவாதிரையான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வள்ளல் செங்கண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கண்ணன் அப்படின்னா கண்ணுன்றது கண்ணு சிகப்பாக இருக்கிறதுனால செங்கண்ணன் சொல்கிறாங்க. வள்ளல்ன்ற நபர் அவருடைய கண்ணு செங்கலில் இருக்கிறதுனால அது செங்கண்ணன் சொல்கிறாங்க. இதனால் இதில் சினையை பொறுத்து அவருடைய செய்பவனை யாருன்றது சொல்கிறாங்க. அடுத்தது ராமன் இனியன்றது பண்பை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. சரவணன் நடிகன்றது அவன் செய்யக்கூடிய தொழிலை பேஸ் பண்ணி அவனை குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா?
அதை தாண்டி இதில் வேறு எதுவுமே வெளிப்படலை. ஆனால் இந்த சென்டென்ஸ் முழுமை பெற்றுருச்சு, வினைமுற்று பெற்றுருச்சுன்றதுனால தான் இது வந்து குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்கிறாங்க. மேலே சொன்னது வந்து தெரிநிலை வினைமுற்று. அதில் 6 விஷயங்கள் நமக்கு தெரியும். என்னென்னா செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இது எல்லாமே தெரியும். ஆனால் இங்கே வந்து அதை ஏதாவது ஒன்று மட்டும்தான், அதை செய்பவனை மட்டும்தான் அதில் வெளிப்படையாக இருக்கும். அந்த லைனில் பார்த்தோம்னா செய்பவன் யாருன்றதை மட்டும்தான் நமக்கு வெளிப்படுத்தும், வேறு எதுவுமே அதில் வெளிப்படுத்தாது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அந்த செய்பவனும் சில விஷயங்களை பேஸ் பண்ணி, பொருளை பேஸ் பண்ணி, இடத்தை பேஸ் பண்ணி, காலத்தை பேஸ் பண்ணி, சினையை பேஸ் பண்ணி, பண்பை பேஸ் பண்ணி, தொழிலை பேஸ் பண்ணி இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது மொழிபெயர்ச்சி. இது வந்து எளிமையாக தான் இருக்கும். ஆனால் இது நான் இங்கே வரக்கூடிய ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். இதுக்குன்ட்டு தனியாக வீடியோ போடும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வினைப்பகுதின்னு சொல்கிறது தான் நம்ம சிலபஸில் வேர் சொல்லுன்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களே, அதோடைய இன்னொரு பேர் தான் இங்கே கொடுத்துருக்க வினைப்பகுதி. அது மட்டும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னமும் நிறைய பேர் இதுக்கு சொல்கிறாங்க. இப்போ வினைப்பகுதினாலையும் அது வேர்ச்சொல்லு தான், பகுதினாலும் வேர்ச்சொல்லு தான். இப்போ கட்டளை சொல்லுன்னு சொன்னாலும் அதுவும் வேர்ச்சொல்லை தான் குறிக்கும். அடிச்சொல்லுன்னு சொன்னாலும் அதுவும் வேர்ச்சொல்லை தான் குறிக்கும். இப்போ படி அப்படின்ற ஒரு வார்த்தை மேலே வந்து வான்றது கொடுத்துருக்காங்க. அது வினைப்பகுதினா, வந்தான்றது வந்து வினைமுற்று, வந்துன்றது வந்து வினை எச்சம், வந்த அப்படின்றது பெயரெச்சம். அதே மாதிரி படின்றதுக்கு பார்த்தோம்னா படின்றது வேர்ச்சொல்லு, படித்தான்றது வினைமுற்று. இப்போ வினைமுற்று இன்னொரு பேர் என்னென்னா முற்று வினைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வினையச்சத்துக்கு இன்னொரு பேர் என்ன, எச்ச வினைன்னு சொல்லுவாங்க. இப்போ படித்தானுடைய வினையச்சம் என்னன்னு பார்த்தோம்னா படித்து அப்படின்னு வரும், அதே சமயம் படிக்க அப்படின்ட்டு வரும், ரெண்டுமே வரும். ஓகேங்களா? அடுத்தது பெயரெச்சத்தில் பார்த்தோம்னா படித்த அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து ஓடு அப்படின்றதுக்கான வினைமுற்று என்னென்னா ஓடினான் அப்படின்னு சொல்லலாம். அதே வினையச்சம் பார்த்தோம்னா ஓடி அப்படின்னு சொல்லலாம். பெயரெச்சன்னு பார்த்தோம்னா ஓடிய அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பேசுன்ற வார்த்தைக்கான வினைமுற்று பார்த்தோம்னா பேசினான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வினை எச்சம்னு பார்த்தோம்னா பேசி இல்லைன்னா பேச அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பெயரெச்சன்னு பார்த்தோம்னா பேசிய அப்படின்ட்டு வரும். அடுத்தது வரைன்றதோடைய வினைமுற்று பார்த்தோம்னா வரைந்தான் அப்படின்னு வரும். அடுத்தது வினை எச்சத்தில் பார்த்தோம்னா வரைந்து அப்படின்னு வரும். பெயரெச்சத்தில் பார்த்தோம்னா வரைந்த அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது அகராதி காணும் பயிற்சி. இது அகரவரிசைப்படுத்துறது தான். அந்த பா வரிசையில் எழுதணும், மா வரிசையில் எழுதணும், யா வரிசையில் எழுதணும், வா வரிசையில் நீங்கள் பிரித்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய 20 வார்த்தையை நீங்கள் எழுதணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 10வது லெசனு அரசியலர் வேண்டிய பரிசு. இது வந்து இது வந்து ஒரு புலவருக்கும் பெருஞ்சாரல் இருக்கிறார், பெருஞ்சாரல் இரும்புரை இருக்கிறார்ல, அவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த லெசன் இருக்கும். இது பெரும்பாலும் நம்ம சிலபஸுக்குள்ளே கவர் ஆகுதில்லை. இதில் ஒரு சில டேட்டாஸ் மட்டும் இருக்குது, அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அது தேவைப்படும். இப்போ அரசியல் கிளார் அப்படின்றது ஒரு புலவரோட நேமு. அவரும் அமைச்சரும் பேசிட்டு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் நடக்கும். இது அப்படியே இந்த உரைநடை பேஸ் பண்ண மாதிரி 2 பேர் பேசிக்கிற மாதிரியே இந்த கதை, இந்த பாடம் இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய டேட்டாவை மட்டும் நமக்கு எந்தெந்த டேட்டா தேவைப்படுதோ அதை மட்டும் நான் இது பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து தகடூர் யாத்திரை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது புது புக்கில் இந்த செயலை வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க. இந்த செயலை வந்து அங்கே பார்க்கும்போது இதோட ஆசிரியர் யாருன்ட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த புது புக்கில் படிக்கும்போது. ஆனால் இந்த இடத்துல வந்து 2 பேரும் கொடுத்துருப்பாங்க. பொன்முடியாரும் அந்த அரசியல் கிளாரும் அந்த தகடூர் யாத்திரைன்ற நூலை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. தகடூர் யாத்திரைன்றது வந்து சேர மன்னர்களுடைய பெருமைகளை குறிக்கக்கூடியது. அது எப்படின்னா, சேர மன்னர் வந்து அந்த தகடூர் ஆண்ட மன்னனை வந்து தகடூர் ஆண்ட மன்னனோட போரிட்டு இருப்பாங்க. அப்போ சேரர்களோட பெருமையும் அந்த தகடூர் ஆண்ட அதியமானுடைய பெருமையும் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இதில் வந்து இங்கே கொடுத்துருக்க அரசியல் கிளார்ன்றது வந்து பெருஞ்சாரல் இரும்புரைன்ற அவைக்கு வந்து போயிருப்பார். ரொம்ப நாளாக அவருக்கு வந்து நிறைய கவிதையெல்லாம் சொல்லி பாடியிருப்பார். ஆனாலும் அவர் வந்து அந்த ஊரை விட்டு, அந்த நாட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்குவார். அப்படி நினைக்கிறபோது அந்த அரசர் வந்து இவர் எப்படியும் அனுப்பக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருப்பார். இவர் புலவர் வந்து வெளியே போயே ஆகணுன்ற மாதிரி இருப்பார். இதில் வந்து இவங்களோட பெருமையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சிலது வந்து அந்த பெருஞ்சாரல் இரும்புரைன்றவர் வந்து போர்க்களத்தில் யாராவது அவர்கிட்ட போய் ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துலையும் அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ட்டோம். அதுக்கப்புறம் இந்த மோசிகினார் வந்து இவருடைய கட்டில் படுத்து உறங்கிட்டு, அதாவது அந்த அரசர்களாக உட்கார ஒரு இடம் வந்து முரசு கட்டில்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து உட்காந்து தூங்கிட்டாங்கன்னா அது பெருங்குற்றம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பெருஞ்சாரல் இரும்புரை என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்து கவரி வீசுவார் அப்படின்ட்டு புது புக்கிலையும் ஒரு டேட்டா இருக்கும். அதே டேட்டா இங்கேயும் இருக்கும், பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த பெருஞ்சாரல் இரும்புரையோட அப்பா தான் கடுங்கோ வலியாதன் அப்படின்னு சொல்கிறவர். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, கபிலருக்கு வந்து 100,000 காணம் அப்படின்றத கொடுத்துருப்பாரு. காணம்னா என்னென்னா பொண்ணுன்றது பொருள்.
அடுத்தது அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நன்றா அப்படின்ற ஒரு குன்று மேலே ஏறி நின்றுட்டு அவருக்கு கண்ணுக்கு எட்டின தூரத்தை வந்து அந்த புலவருக்கே கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி விஷயத்தை வந்து கடுங்கோ வாலியாதன்றவர் வந்து செஞ்சிருப்பாரு. அதாவது பெருஞ்சேரல் இரும்புரையோட அப்பா இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு. பெருஞ்சேரல் இரும்புரை வந்து போர்க்களத்தில் யார் வந்து ஹெல்ப் கேட்டாலும் செய்வார். அதே சமயம் மோசிகனாருக்கு வந்து கவரி வீசி இருக்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அடுத்தது அந்த அமைச்சர் என்ன சொல்லுவாருன்னா, இவ்வளோ செஞ்சவர் இதையும் தாண்டி தான் உங்களுக்கு செய்வார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அரசர் அவங்க மனைவி அவங்க இளஞ்சேரல் இரும்புரை, அதாவது பெருஞ்சேரல் இரும்புரையோட பையன் தான் இளஞ்சேரல் இரும்புரை. இவங்க எல்லாரும் வருவாங்க. வந்த பின்னாடி அரசர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த நாட்டில் இருக்கிற எல்லா இதையும் உங்களுக்கே நான் கொடுக்குறேன், நீங்களே ஆட்சி செய்யுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். உடனே இவர் வந்து நீங்கள் இவ்வளோ கொடுத்து என் மனசு ஏற்றுக்கல, அதாவது எனக்கு போதுன்ற மனசு வரல, அதனால் நான் ஒன்று கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எனக்கு என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அரசர் என்ன பண்ணுவாருன்னா, நான் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அது என்னதுன்னு கேட்கும்போது, நீங்கள் என்னுடைய அவையிலே இருக்கணும், என்னோட அவையிலே புலவராக எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவரும் மறுக்காமல் அவரும் இருந்துருவார். இதுதான் இந்த கதையாகவே கொடுத்துருப்பாங்க. வேறு எதுவும் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, அந்த புலவர் அதே அவையில் உட்கார வைக்கிறதுக்கு 2 பேர் மாற்றி மாற்றி இது பண்ணது தான் அரிசிலார் வேண்டிய பரிசில்ன்ற லெசனோட கண்டென்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது அறிஞ்சொரு பொருட்கள் பார்க்குவோம். அவை அப்படின்னா அரசபை, நாற்படை அப்படின்னா தேர், யானை, குதிரை, காலாட்படையை தான் நாற்படைன்னு சொல்லுவாங்க. சூறைக்காற்று அப்படின்னா சுழன்று அடிக்கும் காற்றுன்னு. யாத்த அப்படின்னா எழுதிய, ஈரம் அப்படின்னா இரக்கம் இல்லைன்னா கருணை, இரவலர் அப்படின்னா வறுமையால் பொருள் கேட்டு வருபவர், காணம் அப்படின்னா பொற்காசுன்னு சொல்லுவாங்க, கவரி அப்படின்னா சாமரம் இல்லைன்னா கவரிமான் மயிரால் அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குளிரும் அப்படின்னா நிறைவு பெறும், கொற்றம் அப்படின்னா வெற்றி சிறப்புன்னு சொல்கிறாங்க. திளைத்தோம் அப்படின்னா அனுபவித்தோம், அரியணை அப்படின்னா சிம்மாசனம், அரசு கட்டில், அதாவது அரியணைன்றது வந்து சிம்மாசனம்னு சொல்லுவாங்க, அரசு கட்டில்னு சொல்லுவாங்க. விளைகிறது அப்படின்னா விரும்புகிறது, புரவலன் அப்படின்னா பாதுகாப்பவன், கொடை அளிப்பவன்ட்டும் சொல்லுவாங்க. அது இல்லைன்னா அரசன் கூட சொல்லுவாங்க. இருக்கைன்னா அமரும் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அடுத்தது பொருள் உணர்ந்தது, இதுவும் நமக்கு தேவையில்லை, இதுவும் எதுவும் தேவையில்லை, இது எதுவுமே தேவை. அடுத்தது மொழித்திறன் வளர் பயிற்சி. இதில் குறில் நெடில் வேறுபாடு பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நாடி நடி அப்படின்ற 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. நாடிக்கு மொத்தம் 2 மீனிங் இருக்குது. முதல் நாடின்ற வந்து ஒருத்தங்களை நாடி நம்ம போகிறது, ஒருத்தங்களை வேண்டி நம்ம போகிறது, இது வந்து நாடின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நாடி என்னென்னா நம்ம கை பிடிச்சி நாடி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயத்தையும் நாடின்னு சொல்லுவாங்க. இது வந்து சமஸ்கிருத சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது கை பிடிச்சி நாடி பார்க்கறது வந்து சமஸ்கிருத சொல்லு, நம்ம நாடி போகிறதுன்றது வந்து நார்மல் சொல்லு. ஓகேங்களா? தமிழ் சொல்லு. ஓகேங்களா? நடின்றது வந்து நடித்தல்ன்ற செயலை குறிக்கிறது. அடுத்தது ஏரி அப்படின்ற வரும்போது ஏரின்னா ஏறுதல்ன்ற செயலை குறிக்குது, எரின்றது வந்து வீசுதல்ன்ற செயலை குறிக்குது. ஓகேங்களா? அது கொடு அப்படின்றது வந்து கோடுனா லைனை குறிக்கிறது, கொடுன்னா ஒரு கொடுக்குற செயலை குறிக்குது. அடுத்து மானம் மனம் அப்படின்ற வரும்போது மானம்ன்றது வந்து சுயமரியாதை, கௌரவம், இந்த மாதிரியான விஷயத்த சொல்கிறது. மனம்ன்றது வந்து சிந்தை, அறிவு, உணர்ச்சி, அந்த மாதிரியான பொருள் படக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நாடு நடுன்றது வந்து ஆல்ரெடி பார்த்தோம், இருந்தாலும் இப்பயும் பார்க்கணும். நாடுனா தேசத்தை குறிக்குது, நடுன்றது நடுதல்ன்ற செயலை குறிக்குது. அதே சமயம் ஒரு பரப்பளவுடைய சென்டர் பாயிண்ட்டை நடுன்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது அரியன்றது இங்கே ரகர வேறுபாடு, லகர வேறுபாடு எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ அரியன்றது சொல்லுக்கான மீனிங் என்னென்னா, இந்த முதல்ல இருக்கிற அரிக்கு மீனிங் வந்து அரிதான விஷயங்களை குறிப்பிடுறது. அப்படின்னா அடுத்து செகண்டாக இருக்கக்கூடிய அரியக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அரிய அப்படின்றத பயன்படுத்துவாங்க. அடுத்தது வந்து ஏரி அப்படின்றது முதல்ல இருக்கிற ஏரி வந்து நீர்நிலையை குறிக்கிறது. அடுத்து இருக்கிற ஏரின்றது வந்து ஏறுதல்ன்ற செயலை குறிக்கிறது. அடுத்து மங்களம் இந்த 2 வார்த்தைக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு நல்ல விஷயத்தை குறிக்கிறது. இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதுன்றது வந்து ஒரு முழு நிகழ்ச்சியுமே ஒரு நல்ல விஷயம், நல்ல நிகழ்வு. அந்த நிகழ்வை முழுமையாக சொல்லணும்னா அந்த லட்டுக்கு வர லா பயன்படுத்துவாங்க, மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் அது ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை மட்டும், அந்த நிகழ்ச்சியிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சி மட்டும். இப்போ கல்யாண இதில் வந்து தாலி கட்டுறதுன்றது முக்கியமான குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்கிறாங்களா, அந்த தாலி கட்டுதல்ன்ற விஷயத்தை மட்டும் சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு வர லா பயன்படுத்துகிறாங்களா, அந்த மங்களத்தை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து அழித்தல்ன்ற 2 வார்த்தை இருக்குதுல்ல, அதுக்கு முதல்ல இருக்கிற அழித்தல் வந்து கொடுக்கிறது சொல்கிறது, அடுத்து இருக்கிற அழித்தல் வந்து நீக்குதல் இல்லை கெடுக்கிறது, அந்த மாதிரியான மீனிங் வரக்கூடியது. அடுத்தது புகழ் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு புகழுக்கு வந்து அடைக்கலம், புகலிடம் சொல்லுவாங்க, ஒரு அடைக்கலம் அடைகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து புகழ்னு சொல்லுவாங்க. அடுத்து இருக்கிற புகழ் வந்து பெருமை இல்லை கீர்த்தி அப்படின்ற பொருள்படுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது விளைகிறதுன்ற கொடுத்துருக்காங்க. இந்த முதல் இருக்கக்கூடிய விளைகிறது வந்து ஒரு விஷயம் செய்கிறதுனால அதனுடைய ஃபைனல் அவுட்புட் இது கிடைக்கிது அப்படின்ற மாதிரி இருக்கிறது வந்து இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற விளைகிறது பயன்படுத்துவாங்க. அடுத்து இருக்கிற விளைகிறது என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு அனுமதி கேட்குற மாதிரி, ஒரு பர்மிஷன் கேட்குறது வந்து இந்த லா பயன்படுத்தி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது எடுத்துக்காட்டில் உள்ளது போல் கீழே உள்ள தொடர்களை பிரித்து எழுதுன்னு சொல்கிறாங்க. இன்சொல் அப்படின்னா இனிமை கூட்டல் சொல்னு பிரிப்பாங்க. அரும்போர் அப்படின்னா அருமை கூட்டல் போர்னு பிரிப்பாங்க. நல் விருந்து அப்படின்னா நன்மை கூட்டல் விருந்துன்னு பிரிப்பாங்க. இன்னுயிர் அப்படின்னா இனிமை கூட்டல் உயிர்னு பிரிப்பாங்க. பெருங்கொடை அப்படின்னா பெருமை கூட்டல் கொடைன்னு வரும். செந்நெறி அப்படின்னா செம்மை கூட்டல் நெறின்ட்டு பிரிப்பாங்க. அடுத்தது திறன் வள தொடர்பணின்னு இருக்காங்க. இதுலையும் நம்ம பிரித்தெழுதுவும் பார்ப்போம், தொகைச்சொல்லு அதாவது விரித்தெழுதுகள் கொடுத்துருக்குது, தொகைச்சொல்லு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ முத்தமிழ் அப்படின்றது 3 கூட்டல் தமிழ்னு சொல்கிறாங்க. இது இயல், இசை, நாடகம்ன்ற 3த்தையும் குறிக்கும். நாற்படைன்றது வந்து 4 கூட்டல் படைன்னு பிரிப்பாங்க. கப்பல், குதிரை, யானை, காலாட்படை இந்த 4 படையையும் குறிக்கிறது. நானிலம் அப்படின்றது 4 கூட்டல் நிலம்னு பிரிப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இந்த 4 நிலத்தையும் குறிப்பாங்க. முக்கணி அப்படின்றது 3 கூட்டல் கனின்னு சொல்லுவாங்க. மா, பலா, வாழை இந்த 3த்தையும் தான் குறிப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து ஐம்பொறி அப்படின்றது 5 கூட்டல் பொறின்னு வரும். இது கண், காது, மூக்கு, வாய், மெய் இதை எல்லாத்தையும் குறிப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது இலக்கணமாக இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெயரச்சம் வினையச்சம்ன்றது 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தான்றது வந்து ஒரு வினைமுற்று சொல்லு. அதில் வந்துன்னு வந்துச்சுன்னா அது வினையச்சம், வந்த அப்படின்னு வந்தால் அது பெயரச்சம். எதன் காரணமாகனா, இப்போ ஒரு வார்த்தை வந்து முடிவு பெறாமல் இருக்கும்போது அந்த வார்த்தையை என்ன சொல்லுவாங்கன்னா எச்ச சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த எச்ச சொல்லோட ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சு அது முடிவு பெற்றுச்சுன்னா அது பெயரச்ச சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு வினையை கொண்டு முடிஞ்சு ஒரு முடிவு பெற்றுச்சுன்னா அது வினையச்சம்னு சொல்லுவாங்க. இந்த பெயரச்சமும் வினையச்சமும் மூணு வகையில் பிரிப்பாங்க. எந்தெந்தன்னா காலத்தை பேஸ் பண்ணி இறந்த கால பெயரச்சம், நிகழ்கால பெயரச்சம், எதிர்கால பெயரச்சம்னு பிரிப்பாங்க. அதே மாதிரி இறந்த கால வினையச்சம், நிகழ்கால வினையச்சம், எதிர்கால வினையச்சம்ன்ட்டும் பிரிப்பாங்க. இப்போ சிம்பிளாக டெஃபினேஷன் பார்த்தோம்னா, பெயரச்சத்துக்கு வந்து பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் சொல்லுவாங்க. வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது இறந்த கால வினையச்சம்ன்றது வந்து இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் நல்லா பாருங்கள். உண்டு வந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்தேன்னு வச்சு நீங்கள் அது இறந்த கால வினையச்சம் அப்படின்றலாம் பார்க்கக்கூடாது. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உண்டுன்ற வார்த்தையே அது முடிஞ்ச விஷயமா இருக்கும். உண்டு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச விஷயமா இருக்கிறதுனால அது இறந்த கால வினையச்சம்ன்றாங்க. உன்னை அப்படின்றது அந்த அந்த சமயத்தில் அந்த கரண்ட்டில் நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது நிகழ்கால வினையச்சம்னு சொல்கிறாங்க. உண்டால் அப்படின்னா ஃபியூச்சரில் சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால இது எதிர்கால வினையச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே படித்த அப்படின்றது வந்து படித்து முடிச்ச ஒரு விஷயத்தை தான் படித்த அப்படின்ற வருது. அது இறந்த கால பெயரச்சம்னு சொல்கிறாங்க. படிக்கிற அப்படின்னு வரும்போது அது நிகழ்கால பெயரச்சம்னு சொல்கிறாங்க. படிக்கும் அப்படின்ற வரும்போது அது எதிர்கால பெயரச்சம்ன்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது கீழே உள்ள தொடர்களில் உள்ள எச்சங்களை எடுத்து எழுதி அவற்றை வினையச்ச பெயரச்சம் என பிரிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து படித்தால்ன்றது ஒரு வினையச்சம், ஓடிய குதிரை என்றது ஒரு பெயரச்சம், வரைகிற காட்சின்றதும் ஒரு பெயரச்சம், எழுதி கொடுத்தான்ன்றதும் ஒரு வினையச்சம், நடிக்கும் படம்ன்றதும் ஒரு பெயரச்சம், பாட வருகிறான் அப்படின்றது ஒரு வினையச்சம். இதெல்லாம் அந்தந்த காலத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அது இறந்த கால வினையச்சமா இல்லை நிகழ்கால வினையச்சமா இல்லை எதிர்கால வினையச்சமா இல்லை இறந்த கால பெயரச்சமா இல்லை நிகழ்கால பெயரச்சமா எதிர்கால பெயரச்சமான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கணும்னா பார்த்து படித்தான்ன்றது வந்து இறந்த கால வினையச்சம்னு சொல்லுவாங்க. ஓடிய குதிரைன்றது வந்து இறந்த கால பெயரச்சம் சொல்லுவாங்க. வரைகிற காட்சி அப்படின்றது நிகழ்கால பெயரச்சம் சொல்லுவாங்க. எழுதி கொடுத்தான்றது வந்து இறந்த கால வினையச்சம் சொல்லுவாங்க. நடிக்கும் படம்ன்றது வந்து எதிர்கால பெயரச்சம் சொல்லுவாங்க. பாட வருகிறாள் அப்படின்ற போது நிகழ்கால வினையச்சம் சொல்லுவாங்க. அடுத்தது மொழிப்பயிற்சியில் என்ன இருக்குன்னா நிறுத்தற்குறிகளை பற்றி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு முற்றுப்புள்ளி, அதாவது ஒரு சென்டென்ஸில் முடிவு பெற்றுச்சுன்னா அதை குறிக்கிறதுக்கோசரம் முற்றுப்புள்ளியை பயன்படுத்துவாங்க. அதே நிறைய பொருள்களை தொடர்ச்சியாக குறிக்கணும்னா அந்த இடத்துல வந்து கமா அதாவது காற்புள்ளியை பயன்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இறுதி சொல்லுன்னு வரும்போது அங்கே முற்றுப்புள்ளி பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அரைப்புள்ளின்றது வந்து 4-5 சென்டென்ஸ் இருக்கும்போது, அதாவது ஒரு எழுவாய் பல வினைமுற்றுக்கு ஒன்று முடியும் போது அது ஒவ்வொரு வினைமுற்றுக்கும் அருகிலும் அரைப்புள்ளி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வினாக்குறின்றது வந்து ஒரு வினாத்தொடர்களோட இறுதியில் அதை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உணர்ச்சிக்குறி. இந்த உணர்ச்சிக்குறின்றது வந்து உணர்ச்சி வெளிப்படும்படி கூறும்போது அந்த இடத்துல இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறியும் இரட்டை மேற்கோள் குறியும் இங்கே கொஞ்சம் குழப்பற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒரே மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுறதுக்கு இரட்டை மேற்கோள் குறி போட்டு அதுக்குள்ளார ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்ற வரும்போது நீங்கள் ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்தலாம். ஓகேங்களா. இதுதான் அதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அது இல்லாமல் சில ஒரு வார்த்தையோ இல்லை ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்துவாங்க. அதே இரட்டை மேற்கோள் குறி வந்து நேர்கூற்று சொல்லும் போதோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து மேற்கோள் காட்டும் போதோ இல்லை ஏதாவது ஒரு திருக்குறள் ஒரு பழமொழி இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம மேற்கோள் காட்டும்போது இரட்டை மேற்கோள் குறியை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து அகராதி காணும் பயிற்சி. இதில் கொடுத்துங்கிற வார்த்தைக்கான மீனிங் என்னென்னு பார்க்கணும். இப்போ வரம்பு அப்படின்னா எல்லைன்றது மீனிங்கு, புனல் அப்படின்னா ஆறு இல்லைன்னா நீர்நிலைகளை குறிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது மல்குதல் அப்படின்னா அதிகமாதல், அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிறது தான் மல்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. காருன்னா கார்காலத்தை குறிக்கணும், இல்லைன்னா மலையை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அரவம் அப்படின்னா பாம்பு சொல்லலாம், இல்லை ஒலி சொல்லலாம், இல்லைன்னா சத்தம் அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது இடர் அப்படின்னா துன்பத்தை சொல்லலாம். எல் அப்படின்னா சூரியன்றதை சொல்லுவாங்க. ஆலி அப்படின்னா கடலை குறிக்கும். எகினம் அப்படின்னா பறவையை குறிக்குது. பொழில் அப்படின்னா சோலை இல்லை மலைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கமல்தல் அப்படின்னா மணத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிதடன் அப்படின்னா அறிவிலா மனிதனை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதோட 7th புக்கு முழுமையாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.